ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் மாதம் அன்னதானம் கொடுத்துருக்காரு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் அவர் 29ஆம் தேதி தான் எப்பவுமே கொடுக்க சொல்லுவார். இப்போ அன்னதானங்கள் இல்லைன்னொடனே சரி முன்கூட்டியே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. ஏமலண்ணா வணக்கம். ஏமலண்ணா ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. அருணாச்சலேஸ்வராய நமக. இறைவா அண்ணா ஒரு குறை இல்லை. அண்ணாமலையார் புண்ணியம், தர்மம் செய்தவர்கள் புண்ணியம். நீ தர்மம் செய்த புண்ணியம். சரிண்ணா. என்னண்ணா எப்படி இருக்கீங்க? நல்ல மெசேஜ் வர ஒன்றும் இல்லை. நாம அப்படியா? அதனால ஓம் நமச்சிவாய நமக. ஒன்று போதுமா சாமி? சரி சாமி. இப்போ பசி இல்லையா சாமி? இப்போ பசி இல்லையா? பசி இல்லை. பசி இல்லை. அப்போ இப்போ இந்த சாப்பாடு இதுக்கு அது வேணும். எனக்கு மறுபடியும் சாப்பிடுவேன். நமச்சிவாயா நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய தாத்தா. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. சாப்பிடவும் நல்லா இருக்கணும். சாமிய அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மைக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இடுமனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வானுக்கு அரோகரா, விநாயக பெருமானுக்கு அரோகரா, மல்லிகை அர்ஜுனனுக்கு அரோகரா, சந்திர மகாலிங்க சுவாமிக்கு அரோகரா, சுந்தர மகாலிங்க சுவாமிக்கு அரோகரா, ஆகாரம் கொடுத்தவங்களுக்கு அரோகரா. இல்லை அது ரெண்டும் சொல்லாத நான் விடவே. சரி சரி சும்மா சொன்னீங்க. நான் வந்து கடைசியா வந்து பார்வதி தேவிக்கு அரோகரா அப்படின்னு முடிப்பாங்க. அரகரமாக பார்வதி பாவம் நம்ம அப்படின்வாங்கல்ல, அப்படி சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். தாய் சிறந்த கோயில் முதல் தாய். அப்புறம் நான் அப்பாவை கூப்பிட்டு அப்பா அம்மா கரெக்டு தான். அப்படிதான் கூப்பிடணும். கரெக்டாக கூப்பிடுறது. உண்ணாமலையாருக்கு அரோகரா இங்கே தான் போடுறாரு. உண்ணாமலை அம்மைக்கு அரோகரா. அதை கூப்பிட்டு தான் எல்லாம் காசிக்கு போனால் அன்னபூர்ணி ஏங்க போட்டோம். சிவாய நான் 3 வருஷம் போய் கும்பிட்டு சாப்பிட்டு வந்தேன். அன்னபூர்ணி. சரி அன்னத்து போகிறது இல்லாமல். சரி சாமி நமச்சிவாய. ஏய் சிம்பா, ஐயோ 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 டேய் வரங்க. முந்து பார்த்துட்டு தான் வாங்க ஒரு பிள்ளைக்கு வரும். சார் மாமா டெய்லியும் இவர் பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு டெய்லியும் பிரியாணி. சார் அவரும் வந்துட்டுமான்னு கேட்குறாரு. அவரையும் வளர்த்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு. என்னால் முடிஞ்சதே செய்யும். 12:30 தான் முடியும். நைட்டுக்கெல்லாம் கிடையாது. 12:30 கரெக்டாக. இல்லை நானும் உங்க கூட வந்துட்டுமான்னு கேட்குறாரு அவரு. என்ன பார்க்குற அண்ணாமலை கண்ணு அண்ணாமலை பார்த்துக்கிட்ட மற்ற சைடில் உள்ளதை நம்ம பார்த்து போகிறோம். ஓ ரைட் 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 ரைட். கறி மத்துறதை மற்றதை அவர் எல்லாமே அனுப்பிடுவார். மலைக்கோட்டு இருந்துச்சு 2 கொடுத்துட்டேன். போயிடுச்சு. அதுதான் இப்போ தானே கொடுத்தேன். அதான் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா? எப்படி போகும்? பேக்கோட முட்டை போயிடுச்சு. அது எப்படி பேக்கோடு அடிக்கிறாங்க கொள்ள? அடிக்கிறேன் என்ன பண்ணுறேன்? எப்படி அடிக்கிறேன்? எனக்கு தூங்கிட்டேன். பேக்கில் என்ன வச்சுருந்தீங்க? தூங்கிட்டேன். துணி கூட கிடையாது. வேறு பண்ணா என்ன அர்த்தம்? நீங்கள் தான் உங்கள் பொறுப்பை போயிடும். இப்போ தான் கொடுத்து 1 மாதம் கூட 10 நாள் ஆகலை. கூட பார்க்கல. அப்படியே வச்சுருந்தேன். அடுத்த வாட்டி தரணும் தாங்க. நான் என்ன ஐயா பண்ண முடியும்? கொடுக்காதவங்களே இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐயா. இன்னும் கொடுக்காதவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? என் இஷ்டம் இல்லை, இருக்கிறது உண்மை. அதான் நிதர்சனமாக அதான் பேசினே இருக்கேன். சரி கொடுப்பேன். யாருன்னா இப்போ அடுத்த மாதத்துக்குள்ளே கொடுப்பேன். அந்த 1 மாதத்துக்குள்ளே பண்ணுறாங்க. நீங்கள் பொறுப்பை பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓரமாக வந்துடுங்க. பேக்கோடு தூக்கி மாட்டாங்க எல்லாரும்.
எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை பேக்கோட தூக்கி போயிடுறாங்க. நான் சாமானே போட மாட்டேன். இதுதான் சரி சரி சரி. வெள்ளை கூடி வெள்ளை ரெண்டு இந்த நாங்க வெள்ளை சாதம்லாம் எத்தனை வரலன்னு வச்சுக்க, பிரிஞ்சி சாதமா எத்தனை வராங்கல்ல, அப்ப சாப்பிட்டு தான் ஆகணும். அதில் சாப்பிட முடியல, வேற குட்ட வேண்டாம். ஓ, வாங்கி வேற இடத்துல குத்துருச்சு. ஆமா, வேற அப்ப சாப்பாடே இல்லைன்னா வெள்ளை சாப்பாடே இல்லை, நீ பூரா சாப்பிட்றது கிடையாது. சாப்பிட்றது வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே கிடையாது. சந்தோஷம். என்னைக்குன்னா நீங்க சாப்பிடுவீங்கல்ல, அன்னைக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கே காமிக்கிறேன். அது என்ன வீடியோவை எடுக்கவே முடியாது. உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாதா? ஏன்? சாப்பாட்டு பொறுத்த அளவுக்கு என்ன எடுக்க முடியாது. ஏன்? யாரையும் எடுக்கலாம். கரெக்டாக தான் காலையில் ஒரு நாளைக்கு ஒரே வேலைன்னு தர்றேன், 2 வேலை அதுக்கு வேலை இல்லை. அது எப்படி நீங்கள் எடுப்பேன்? சரி நான் காட்டாடி எடுக்க சாப்பிட்றேன் 1 மணிக்கு தான். சரி. சாப்பாடு எப்படி வீடியோ எத்துங்கிறாரு அது இது எடுத்தாலும் அதான் அந்த கரெக்டாக வருது. ஒரு சாப்பாடு கொடுங்க. என்ன ஊர் தாத்தா நீ? கோலாப்பொடி. கோலாப்படி. இதாக்குது கோலாப்படி. இங்க என்ன பண்ணீங்கடா? வந்துட்ட. ஒரு கோலாப்படி போச்சு. ஒரு கோலாப்படி அந்த அவர் கோலாப்படி இன்னொருத்தர் கர்ப்பம் ஒருத்தர் கோலாப்படி அவரு போயிட்டாரா? ஊருக்கு போயிட்டாரு. இது நீ ரெண்டு. ஓம் நமச்சிவாய. நாலு நாளாக கேட்டுக்கிறாரு ரசம் 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 எப்போ வந்தாலும். கலவை சாதம். கலவை சாதம். லெமன் இல்ல, கருவேப்பிலை இல்ல, கொத்தமல்லி இல்ல, சொல்லு சொல்லு சொல்லு, மாங்காய் இல்ல. என்ன கொடுக்கட்டும்? அப்படி கேளுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. என்ன ஊர் ஐயா நீங்க? சிவகங்கை. இப்படி ரோட்ல இருந்து வீட்டுக்கு போலாம்ல? இல்லை, படிச்சுட்டு சாப்பாடு எத்தனை வேணும்? என்னென்ன இருக்கு? என்ன வேணும் உங்களுக்கு? சாம்பார் இல்ல, சரி, ஏதோ இன்னொன்னா ஒன்னா ரெண்டா? ரெண்டு நீங்க படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, இருபதுல பாதிலே தான் இருக்கிறீங்க. நானும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா போக முடியாதுல்ல. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரு சூழ்நிலை. இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு அது இல்ல ஐயா, நானு எதனா ஒரு ரூம் எடுத்து கூட நீங்க படிச்சிருக்கலாம். அதுதான் சொல்றேன், எல்லாமே குடிங்கிட்டு போயிடுச்சுல. இப்போ ஒருத்தன் நல்லா இருப்பான், திடீர்னு போகும்ல, அந்த மாதிரி என் வாழ்க்கையில. எங்க எக்ஸாம் எழுதுறீங்க? மதுரையில் எழுதுனேன். மறுபடியும் இப்போ எக்ஸாம் எங்க எழுத போறீங்க? எழுதலாம், அவ்வளோதான். நான் டியூட்டி கிடைச்சிட்டுனா போயிடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ எல்லாம் வேலை பார்க்குறாங்களே. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் மூவ்மெண்ட்டில் நிறைய பேர் ஃபெயில் ஆகி அது போய் வாழ்க்கையில் நிறைய பேர் போய் தானே போயிருக்காங்க. இப்போ லேட்டில் போவோம். எப்போ இப்போ கிடைக்கும்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? 2 பையன் இருக்கான் என் சைஸில். எங்க இருக்கிறாங்க? அதான் சுச்சுவேஷன்னால எல்லாமே பிரிஞ்சிருக்கோம். அப்படி வீட்டில் எல்லாமே பேசுறீங்களா? பையன்கிட்ட பேசுறீங்களா? போகவே முடியல. ஃபோன் பண்ணியாவது பேசுறீங்களா? ஃபோனே யூஸ் பண்ண முடியல. 1 ரூபா கூட கையில் வரல. வேலைக்கு போகணுன்னா கூட உடம்புல அவ்வளோ சுத்து இல்லாமல் கை காலெலாம் பயங்கரம் சோர்ந்து போச்சு. சவுதியில் இருந்தேன் நான். அதாவது சவுதியில் தமாம் இருக்குல்ல, அல்கோஃபர், அங்கே டிரைவராக இருந்தேன். அப்போ பைக்குக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது சொன்னால் உங்களுக்கு உடம்பு புரியுது, எனக்கு புரியுது. இப்போ உங்க மகன்கள்லாம் உங்களுக்கு தேடலைங்களா? தேடணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் நம்மள்ட்ட எதுவும் இல்லையே. இப்போ போய் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிச்சுட்டு இருக்கேன், நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். அவங்களாம் யார் பார்த்துக்கிறது ஐயா? எங்கள் அம்மாலாம் இருக்காங்க, பார்த்துக்கிறாங்களா? அம்மா இருக்காங்க. அவங்க அம்மா உங்களுக்கு உங்க பசங்களை போய் பார்க்கணுன்ற எண்ணம் இல்லையா? இருக்கும். நம்மளுடைய வேலை ஒன்று இருக்குல்ல, அதை முடிச்சா தானே. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆமா, இது எனக்கு சாப்பாடு கொடுக்குற வேலை. இல்லை இல்லை, உங்களுக்கு ஒரு இதுன்னு ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, அது மாதிரி நம்மளும் ஒரு வேலை வேணுன்றதை நம்ம படிச்சுட்டு என் படித்த படிப்பை நான் எடுத்துட்டு நான் வேலைக்கு இப்போ நீங்க என்ன வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? நான் அதான் சொல்கிறேன்ல, போலீஸில் இருக்கேன். நான் உங்களுக்கு கண்ணில் தெரியணும். அதாவது கறி மீன் சாப்பிட்றது வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான். இப்போ இந்த சைவங்கிறது எப்படி வருது சாப்பாடு, அந்த மாதிரி தான் வாழ்க்கை. எல்லாருக்குமே கிடைக்க போகிறதில்ல. ஒருத்தன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு காலையில் எந்திரிச்சா தான் போச்சு. உண்மைதான். பக்கத்தில் இருக்கவங்க கூட என்ன பண்ணிடுவான், சில நேரங்களில் ஒரு மாதிரி வந்துடும் வாழ்க்கையில். ஒரு பொண்ணு வந்து பிரியாணிக்காக கொள்ளலையா பல்லாவரத்தில்? ஆமா, 2 குழந்தைங்க பிரியாணி கடைக்காரன் கூட சேர்ந்துட்டு பிரியாணிக்காக இல்லை. அதைத்தான் பேப்பரில் மாற்றி போட்டிருந்தான். ஃப்ராடு நாய் இப்போ என்ன பண்ணியிருந்தான், ஃப்ராடு பண்ணுறான் அந்த நாட்டில்.
அவன்லாம் புரட்டி தடிக்க பொட்டு எனக்கெல்லாம் என்கவுண்டரில் போடணுன்ற ஆசை தான். ஆனால் மனித உயிர் போனால் வருமா? வராது. ஏதாவது ஒரு செய்கிற தவறு என்ன பண்ணிடுறான், தன்னை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் அது நிறைய பேர் ப்ராடாக்கிறோம். புரியுங்களா? நான் படித்தது எப்பயோ. ஆனால் என்ன பண்ணிட்டான், நீங்கள் எது வரைக்கும் ஐயா படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சுட்டு என்ன பண்ணிட்டான், எக்ஸாமினேஷனில் ஃபெயிலுன்ட்டான். ஆனால் எங்களை கொண்டு வந்த சிலபஸ் வந்து என்ன பண்ணிட்டான், அர்ஜென்ட்டாக உள்ளே சொல்லிட்டான். இல்லை, நீங்கள் இப்போ எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் பிஏபிஎல். அதுக்கு தான் உங்கள்கிட்ட அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் வந்தல. நீங்கள் ஆனால் ஐஏஎஸ் ஏதோ எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு நின்றுங்க. அதுவும் வேறு அப்படியே எழுதுங்க. ஐஏஎஸ் லெவலுக்கு போனால் தான் கீழே லெவலுக்கு நம்ம வேலை பார்க்க முடியும். இப்போ ஒரு அதிகாரி இருக்கான், அதிகாரியை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தா நீங்கள் செய்வீங்க? எனக்கு எல்லா வேலையும் தெரியும். இப்போ நாங்கள் இப்போ ஒரு வேலை கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், என்ன வேலை கொடுத்தா நீங்கள் செய்வீங்க? ஏதாவது அக்கௌண்ட், ஏதாவது இப்போ உங்களுக்கு ஆடிட்டிங் இருக்குங்களா, அதெல்லாம் நான் எழுதி கொடுக்கணும்னா கொடுப்பேன். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் வாங்கியிருக்கேன். இல்லை, இப்போ எனக்கு வந்து உடல் உழைப்பு வேலை, ஆடிட்டர் பார்த்துப்பாரு. உடல் உழைப்பு வேலை எதனா கொடுத்தா? உடல் உழைப்பு இப்போதைக்கு பார்க்க முடியாது என்னால். ஏன்னா இப்போ எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, இந்த உடலை வச்சு இன்னொன்று செய்யணுன்றது ஒன்று இருக்கும். அதை நான் அதுக்காக தக்க வச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்க. அப்படி என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க இந்த உடலை வச்சு? எனக்கு அந்த வேலை வாங்குறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. என்ன வேலை வாங்க போறீங்க? போலீஸ் வேலை வாங்குறதுக்காக. போலீஸ் வேலை வாங்க போகிறதுக்காக வாங்க போயிட்டு அந்த வேலையை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு லைஃப்ல ஒரு போலீஸ் வேலைக்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். வயசு இருக்கு, அந்த வயசை தாண்டிட்டீங்களே நீங்க. அப்படி கிடையாது இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு கோர்ட்ல ஒரு வரமுறை இருக்கும். எக்ஸைஸ் பாடி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம கேட்க கோர்ட் வரமுறையில் கோர்ட்டு இருக்கான்றதே தெரியல. அது கூட நான் பேப்பரில் எழுதி போட்டு வந்துட்டேன். அது மாதிரி வரட்டும், வந்தவொடனே போய்க்கலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு உழைப்புன்னு ஒன்று இருக்குது, இடம்லாம் இருக்குது, வீடெல்லாம் இருக்குது. எனக்கு கட்டுற அளவுக்கு 50,000 ரூபா கடனில் இருக்குது. எங்கே தெரியுமா, நம்ம மேல்மருத்து இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கு. சிவகங்கைன்னு சொன்னீங்களா ஐயா? அங்கே வாங்கினேன், நான் டிரைவராக வேலை பார்த்தேன். இல்லை, உங்கள் சொந்த ஊர் எது? சொந்த ஊர் அங்கே தான், சிவகங்கை. சிவகங்கை. மேல்மருவத்தில் ஏன் வாங்கினீங்க? உழைச்சி வாங்கினது. நம்ம ஊர்லேயே வாங்கியிருக்கலாமே. இந்த ஊர் ஒரு கிராமம், அங்கே தண்ணி கிடையாதுல்ல. இங்கெல்லாம் தண்ணி இருக்குது ஓரளவுக்கு, அங்கே தண்ணி கிடையாது, சோத்து கூட வழி கிடையாது. ரேஷன் அரிசி தின்னுட்டு வந்தேன். சரி, நீங்கள் சாப்பிடுங்க போய். இன்னைக்கு ரேஷன் அரிசி இருக்குல்ல, இந்த ரேஷன் அரிசி அதை தின்னுட்டு வந்தேன். சரிங்க ஐயா, நீங்கள் போய் சாப்பிடுங்க. இன்னைக்கு வரைக்கும் பச்சரிசி இருக்குல்ல, அதில் சமைச்சு சாப்பிட்டா கூட வகுத்தால போகும். இன்னைக்கு போய் பார்த்துருக்கீங்களா சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல? பார்த்ததில்லை. ஏழ்மையானவங்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. பாருங்க. சரி, நீங்கள் சாப்பிடுங்க. வகுத்துல போர் நிற்காது, அந்த அளவுக்கு சாப்பிட்றான். கெமிக்கல் ரேஷனில் அப்படி கொதிக்கிற கலன் இருக்குல்ல, பார்த்துருக்கீங்களா? ரேஷன் அரிசி கொதிக்க வச்சு எடுத்துறாங்கல்ல, கெமிக்கல் ஃபுட். அவ்வளோ யூரின் அவ்வளோ ட்ரிப் ஆகும் உடம்புல. உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்கள் ஏதோ டாக்டருக்கு ஏதோ பண்ணுறீங்க, அது தெரிய வருது. சரி, ஏதோ பண்ணி கொடுத்துக்கிட்டீங்க, ஒரு அறநிலைக்கு போகிறீங்க, அதாவது அறக்கட்டளை மாதிரி பண்ணுறீங்க. நானும் பண்ணேன், நான் வாட்டர் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணேன். ஓரளவு தான் நம்மளுடைய லிமிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது தாண்டும் போது ஒரு லைஃப்னு ஒன்று மாறும். அது மாறும், கண்டிப்பாக சாப்பிடுங்க. நீங்கள் மாறும் தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் கேட்கவே தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய உடல், நான் உங்களை கேட்டது என்னன்னா, உங்களுக்கு மகன்கள் இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அப்பா நம்ம பார்க்கணுமே, அப்பா நம்ம இது பண்ணணுமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல அவங்க? அவர் ஃபீல் பண்ணாலாம் வாழ்க்கையே இல்லை. அவங்க பசங்க தானே, ஒன்றா இருந்தால் நம்ம ஏதாவது ஓடிக்கிடி ஏதாவது பண்ணி கல்யாணம் பண்ணணுன்றது என்ன வரும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை அதையும் பண்ணக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கு. சாப்பிடுங்க போய். பார்ப்போம். தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு அப்படி இருக்காங்க உலகத்தில். கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு மூட்டை எடுத்துக்கிறாங்கல்ல, இங்கே மூட்டை எடுத்துக்கிறாங்க, நானும் புத்தகத்தை மூட்டை எடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு, அவன் எங்கே விட்டுட்டு போயிட்டான், திருச்சியில் நடந்தது. சரி, நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க. நமச்சிவாய். சொன்னோன்றத 2 சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டாரா? உங்களுதா? 2த்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாரா? சாப்பிட்டு முடிச்சிட்டியா? ஏண்டா டேய், என்ன தப்பு இல்லை. யார் சொன்னது இது? இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க சாப்பாடு வாங்கி அவர் கீழே போடுறாரு, அவருக்கு வேணுன்றத மட்டும் கேட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாருங்க. சொன்னாங்க பாரு, உன் எதிரிலே சாப்பிட்டாரா 2, 3ஆவதுக்கு வந்துட்டாரு பாருடா. வீண் பண்ணிட்டு சரி கொடு, தேங்காய் சாதம். வீண் பண்றாங்கன்ற ஒரு பயம். அவன் சொன்னது எதுக்காக சொன்னானா, சாப்பாடு அங்கிருந்து நாங்கள் சொல்லின்னு வரோம், வீண் பண்ணாதீங்க, வீண் பண்ணாதீங்க, வீண் பண்ணாதீங்கன்னு. இங்கே வந்து வீணாகக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் சொன்னான்.
நீ சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்க. அதனால அவன் கேட்டான். ஆனா நீ வேஸ்ட் பண்ணல அப்படின்றதுக்காக எதிரில் உட்காந்து இப்ப சாப்பிட்ட. இப்ப மூணாவது இப்ப சாப்பிட்டு காமிக்க போற அதானே? கண்டிப்பா இன்னும் 2 கொத்துனா கூட சார். இன்னொன்னு கொடுக்குறேன், இங்கேயே சாப்பிட்டு காமிக்க போற. தயிர் வேற உனக்கு ஒரு மாதிரி இருக்குதியா, சாப்பிட வச்சே எதனா ஆயிடுச்சுன்னு போறாங்க. இப்போ நீ பொறுமையா கூட சாப்பிடியா போயா? தயிர் வேற தனியா வீங்கி போய்க்குது உனக்கு. இல்லை சார், ஆப்ரேஷன். அதனாலதான் சொல்றேன், நீ போட்டிக்காக சாப்பிட்றன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று ஆயிட போகுது. நீ அப்புறமா கூட போய் சாப்பிடு போ. என்ன ஊர்னியா? ஆமாம், பணவாளப்படி. பனவாளப்பாடி. பனவாளப்பாடிலேருந்து ஏங்க வந்த? வீட்டில் யாரும் இல்லை. பசங்களாம் இருக்காங்களா? யாரும் இல்லைங்களா? சரி. இல்லை, வேலை செய்யறது எல்லாம் வேலை. என்ன வேலை செஞ்சீங்க? காங்கிரீட் வேலை. காங்கிரீட் வேலை செஞ்சீங்களா? அது காங்கிரீட் போடுறப்பெல்லாம் அந்த மிஷின் கூட போயிடுவீங்க கூட. ஆமாம். உடம்பு முடியாதால வந்துட்டீங்க. அப்படி மனைவி இருக்காங்களா? இல்லை. சரி, சாப்பிடுங்க. இன்னொரு வேணுமா? காலில் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க? ஆணி ஆப்ரேஷன். வயிறு ஏன் வீங்கி இருக்குது? சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்களா? வேலை நல்லா உழைக்கிறவங்களுக்கு எப்படி இந்த சுகர்லாம் வருதுன்னு தெரியல. இவங்க காங்கிரீட்லாம் வேலை செஞ்சாங்க. காங்கிரீட் வேலை வெயிலும் பார்க்காம வேலை செய்வீங்க தானே? கொரோனா டைமில் கூட செஞ்சீங்க. அப்புறம் எப்படி ஏன் டாக்டர் நல்லா வாக்கிங் போங்க உழைங்க அப்படின்னு சொல்றாங்க? உழைக்கிறவங்க இப்போ இவங்களுக்குலாம் எப்படி சுகர் வருதுன்னு தான் தெரியல. அப்பா அம்மாக்கள் இருந்துச்சிங்களா? அவங்களுக்குலாம் இல்லை. அப்பா அம்மாக்கும் இல்லையா? ஒன்றும் புரியல. சரி, இன்னொரு சாப்பாடு வேணுமா? இன்னொன்று வேணுமா? சரி, இன்னும் கொஞ்ச நேரம். தேங்காய் சாதம் அடிச்சிக்க போதே, தண்ணி இன்னொன்று கூட அப்படியே குடிச்சுக்கிது. போய் சாப்பிடுங்க, போங்க, ஜாலியாக இருங்க, சாப்பிடுங்க. வேலை செய்யறீங்க கூட வேலை செஞ்சாங்களே. ஐயா அதுதான் ஐயா நான் பார்க்குறேன். நல்லா உழைச்சவங்க கூட இங்கே சில பேர் என்னவோ போங்க. கல்யாணம் ஆகலைங்களாண்ணா? ஒன்று கொடுத்துரு. ஆமாம், ஒரு சாப்பாடு கொடுத்துரு. போய் சாப்பிட்ணா, உட்காந்து சாப்பிட்ணா. போனா தேங்காய் சாதம் வாங்க போயிட்டு வாங்க. எம்ஆர் ராஜா போல பொழுது இன்னும். ஓகே, பாய். சாப்பிட்டியா தாத்தா? ஓரமா போ, ஓரமா போ, ஓரமா போ. போயிட்டு வாங்க, போங்க. எங்க போயிட்டு வரீங்க? என்ன வேலை? பர்சனல் வேலை. சொல்லக்கூடாது வேலை. ஐயா நீ பர்சனல் சொல்லிட்டு பிறகு வேணாம் நீனா? சரி, உண்மை ஒண்ணு. ஐயோ எனக்கு வேணாம், அது விட்டுரு. சொந்த வேலை எப்படின்னா, ஒரு 4-5 வேட்டி வச்சிருந்தேன். வேட்டி கொடுத்தாங்கல்ல, எல்லாம் வச்சிருந்தேன். அதை எடுத்து போய் கடத்தூரில் கொடுத்துட்டு. எவ்வளோக்கு வித்தா? அங்கே மூட்டை 60 ரூபா கொடுப்பாங்க, இங்கே கொடுத்தாங்க 50 ரூபா கொடுப்பாங்க. அது பர்சனல் வேலைவா? அதனால அது சரியா? அந்த வேட்டிலாம் நீ கட்டிக்கிறதுக்காக தானே கொடுக்குறாங்க? அப்படி என்ன இன்னும் 2 வேட்டி கிடக்குது. நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களே, நீங்க கட்டிக்கணும். ரைட்டு, ஒரு நாளைக்கு ஒரு வேட்டி கட்டுறதா? அப்படி என்ன சொல்லலாம்? ஐயா நீங்க வந்து இந்த வேட்டி எவ்வளோக்கு வாங்கி வந்தீங்கன்னு கேட்கணும். 200 ரூபாய் 250 ரூபாய் நீ என்ன சொல்லலாம்? ஐயா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 50 ரூபா கொடுங்க, இந்த வேட்டி வேற யாருன்னா கொடுங்க நீங்க சொல்லிட்டீங்கன்னா. சொல்லி சாமி, நம்ம சில விவரம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறோம். அதுக்கு அவங்க சொல்றாங்க சில இதுக்கு வந்து இப்போ வஸ்திர தானம் கொடுத்தா தான் அதனுடைய தொலையும். அவங்க வந்து அதனால தொலைக்கிறதுக்காக நீங்க வித்துக்கோங்க. அந்த பேடியை நாம ஏத்துக்கிறோம். வேற நீங்க ஏத்துன்னு என்ன பண்றீங்க? எவனோ ஒரு கடைக்காரன் கிட்ட குத்து அவங்க கிட்ட தொலைச்சிட்டு வந்துடுறீங்க. இதை தொலைச்சு அவங்க கொடுத்துருவேன். அந்த கடைக்காரன் என்ன பண்ணுவான்? யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க பாரு, அவங்க கிட்ட குத்து அவன் தொலைச்சிருவான். அவன் இதுதான் அப்படியே அப்படியே போயின்னு இருக்குது. அவர் சொன்ன அந்த பீடை இவர் ஸ்டார்ட் பண்றாரு. குடுக்கறவங்க வந்து அவங்க ஒழிக்கணும்னு குடுக்குறாங்க. இவர் ஒரு கடைக்காரன் கிட்ட கொடுக்குறாரு, கடைக்காரர் இன்னொருத்தர் விற்கிறாரு. அப்ப லாஸ்டா விற்கிறாங்க பாரு, வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு போய் சேரும் தோசம். சொல்லிட்டேன் சாமி, நீங்க வேஸ்டா 100-150 போட்டு வாங்குறீங்க, நாங்க எடுத்து போய் 50 ரூபா தான் கொடுக்குறோம். அதையும் சொல்லிட்டீங்க. நான் எல்லாத்தையும் இல்லை, சில பேர்கிட்ட கொஞ்சம் ஒரு இதை பேசுறவங்க கிட்ட நம்ம சொல்லிப்படுறது அது வேஸ்ட் சாமி. நீங்க ஒரு இது நடத்தி ஒரு 50 ரூபா கையில் கொடுத்தீங்கன்னா அந்த பீடம் இல்லை சாமி. நான் அதை கேட்டேன். அது சில இதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு இது வஸ்திரம். நான் ஒன்று சொல்றேன், வஸ்திரம் வந்து
ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, வஸ்திர தானம் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த மாசம் கொடுக்குறாரு. ஆமா. இந்த மாசம் வந்து மாசம் மாசம் வஸ்திர தானம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் மாசம் என்ன பண்றாரு, போய் அந்த கடையில வாங்குறாரு. ஆமா. அந்த கடையில வாங்கி அவர் சொன்ன அந்த பீ டை ஒழியணுன்றதுக்காக சாமியார் கிட்ட கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்றீங்க, டெய்லி ஒரு வேஷ்டி கட்டணுமான்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, போய் ஏதோ ஒரு கடையில போய் அதை வியாபாரம் பண்றீங்க. ஆமா. அந்த வியாபாரம் பண்ண உடனே அந்த கடைக்காரன் அதை அப்படியே ஸ்டாக் வச்சுக்கிறான். ஆமா. அடுத்த மாசம் மறுபடியும் வஸ்திர தானம் பண்ணணும்னு வராரு அவரு. அது அவங்க மறுபடியும் அதே கடைக்காரர்கிட்டே வாங்குறாரு அதே பீடைய. ஆமா. மறுபடியும் அதை அவர்கிட்டே கொடுக்குறாரு. மறுபடியும் ரொட்டேன் ஆகுது. Routine. கடைசி வரைக்கும் அவருக்கு ஒழிக்க மாட்டாங்க. ஒழிக்க மாட்டாரு. நீ அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போலாம். இது என்ன? சில இதுகிட்ட முதல்ல நானும் கொடுத்துட்டு இருந்தேன் சாமி, நானும் முதல்ல கொடுத்துட்டு இருந்தேன் வேஷ்டி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே சரி நீ கொடுக்கறது ஐயா வேஷ்டி எல்லாம் கொடுத்தா வித்துருவாங்க. இது வாங்கி ஒரு மணி நேரம் இருக்காது, ஒரு நாள் கூட நம்மள வச்சிருக்க மாட்டாங்க. பின்னாடியே பைக்கில் வரான், சைக்கிளில் வரான். இது தெரிஞ்ச உடனே அவன் இப்போ எல்லாமே பொதுவாக ஃபோன் வச்சுக்கிறாங்க, ஃபோன் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறாங்க. வேட்டி கொடுத்துட்டு போகிறாங்கப்பா அப்படின்னா அவன் பின்னாடி கடைக்காரன் அப்படியே ஆள் ஒருத்தரை கொடுத்து அனுப்பிச்சிடுறான். அப்படியே பின்னாடியே வராங்க. ஒரு அரை மணி நேரத்தில் உடனே இது 50 ரூபா கையில் ஏறி போகுது. அது 100 ரூபா வேட்டி, சராசரி 100 ரூபான்னு வச்சுங்க. மொத்த ரேட்டில் வேணால் 100 ரூபாய்க்கு கொடுப்போம். 100 ரூபாய்க்குலாம் வேஷ்டி கிடைக்கும். சுத்த நூல் தானே, நூல் வேஷ்டி தானே என்ன கிடைக்கும். நூல் வேஷ்டி. நல்ல தரமான வேஷ்டினா ஒரு 180 ரூபாய் 190 ரூபாய். தெரியுது, நமக்கு எல்லா விவரம் தெரியுது. அது நமக்கு மனசாட்சி இல்லாமல் தான் கொடுக்குறோம். இதே சரி அங்கே எடுத்தோம்னா அது ஒரு 10 ரூபா ஒரு 5 வேட்டி வச்சுருந்தேன். நான் எப்பயுமே இன்னும் நீ கொடுத்த கோட்டோட நான் வச்சுக்கிறேன், நீ கொடுத்த மழை கோட்டை இன்னும் வச்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். நான் கொடுத்த வேஷ்டி நீ வேட்டி நான் வாங்கலை உங்ககிட்ட. இது அப்பா நல்ல வேலை விற்கல நீ. இல்ல இல்ல சாமி, பிராமிஸா சொல்றேன். நீங்க கொடுத்தது கொடை இருக்குது என்கிட்ட, மழை கோட்டு இருக்குது, அதை வச்சு அதெல்லாம் விற்க முடியாது. கொடை வித்துடலாம், ஆனா அதையும் விற்காம வச்சுக்கிறேன். ஏன்னா இதை நான் கொடுத்துட்டு போன உடனே இது ஒண்ணு இப்ப சின்ன கொடை, அந்த கொடையை நிறுத்திட்டேன் ஸ்டாப் பண்றதை கொடுக்கறது. ஆமா, இது இப்ப நான் கொடை, இந்த கொடையை இப்ப நான் வாங்கினேன். சும்மா வெயிலுக்கு வர புதுசுனா வரும். அப்ப அந்த கொடை எங்க அவ வச்சுக்கிறேன், ரூம்ல வச்சுக்கிறேன். ரூம்ல வச்சுக்கிறேன். நான் எதையும் மழை கோட்டு மட்டும் தான் நான் கொடுக்குறேன். இப்ப எவ்வளவு போகுது, எவ்வளவு ரேட்டு போகுது சொல்லு. யாராவது எவ்வளவு ரேட்டுக்கு போகுது அது தெரியாது. பிராமிஸ் எனக்கு அது தெரியாது. நானே யூகமா சொல்றேன். இதை யூகமா சொல்றதா? சரி விடுங்க, நான் சொல்றேன். சரி, பரவாயில்ல. இப்ப நைனா நான் ஒரு 4 வேஷ்டி நாளைக்கு வாங்கி தரேன், வச்சுக்கோ. என்ன கேட்டு எங்க போய் விக்கிறியோ அப்ப காமி, பின்னாடியே வர. நானும் எந்த கடையில் விற்கிறேன் எனக்கும் தெரியணும். அது என்ன ஒரு இது ஜாம எத்தினைக்கு ஆகாம எல்லா கடையிலும் வாங்குறாங்களா? பழக்கப்பட்டுட்டா போய் கேட்கணும். ஒரு கடை இந்த கடை கேட்டால் வாங்கினா முதல்ல 4 3 வாங்கினா அப்புறம் சரி மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்து இன்னைக்கு என்ன விலைக்கு எடுத்தீங்க, அதுவும் உண்டு. சரி விடு, உண்மையெல்லாம் வெளியில சொல்லிருக்காது. பாவம் நிறைய பேர் வஸ்திர தானம் பண்ணணும்னு சுத்திங்கிறாங்க. சூர்யா சாப்பிட்டியாப்பா? எத்தனை வேணா? வாங்கிக்கமா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண ஐயா மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். அவர் மாதம் அன்னதானம் கொடுக்குறாரு. மிக்க நன்றிகள். ஓம் நமச்சிவாய. அவர் வந்து என்னன்னா எங்க பேர்லாம் எதுவும் சொல்ல தேவையில்ல, அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேர்ல சொல்லி அன்னதானம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனர்களால மற்றும் அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும். இந்த பேரு கூட முன்னாடி அவர்கிட்ட சொல்லி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா இந்த வீடியோ கூட அவர் கேட்கல, இருந்தாலும் அவருடைய இதுக்கு நம்ம அனுப்பணும்ல. ஓம் நமச்சிவாய. மிக்க நன்றிகள். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு 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 வாழணும்னு வேண்டிக்கிறோம். கணம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. இந்த சட்டை கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுது. இந்த சட்டை எடுத்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோவில் போயிட்டு இந்த சட்டை போட்டுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இருக்கும். நிறைய பேர் குண்டாயிட்டேன்னாங்க. நானும் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் நடுவில் குறையிறேன். ஆனால் இந்த சட்டை போட்டேன். எந்த குறை வராது சார். கோவம் வரும்போது போய் கயிற்றுல போட்டுக்கிறீங்க கையை. அந்த கேள்வி நீங்க தானே அங்கே அப்படிதான் போட்டுக்கலாம் சார். அந்த ஒரு கேள்வி இருக்காருல்ல, ஒரு யார் தெரியுமா? எங்கள் அம்மா தான்.
மைதிலி. மைதிலி. என்ன பசிக்கு சாப்பாடு வாங்கி வந்துக்கிறீங்க? சாப்பாடு தானே? ஓம் நமச்சிவாய். போயிட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா, பார்வதி பரமேஸ்வரனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய். 2 மினிட்ஸ் இப்படி சைட் இப்படி விட்டீங்கன்னா அங்கே கொடுத்துடலாம். ஓகே. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. குறைக்கிறெல்லாம் வச்சுக்கிறேன். இன்னொருக்கு தெரியும் எனக்கு கொடுங்க. எனக்கு உண்மையாக பசி எடுத்து வெளியே சொல்ல வைக்க பசிக்கு தான் சாப்பாடு கொடுத்துக்கிறேன். அதெல்லாம் அவசியம் சாப்பிடும். சரி, இது பைரவருக்கு. நானும் பைரவர் தான் சார். வெளியே சொன்ன வைக்க கோயிலில் நிற்க வச்சுக்கிறாங்க. லொல் யார் வந்தால் குலைச்சிட்டே இருக்கு. மனுஷன் மாதிரி குலைக்க முடியுமா? லொல் அப்படியே குலைக்க முடியும். சொல்லுமா நல்ல பையன்ல ஒரு வரிக்கு ஒன்று கொடுத்துட்றோம். நல்லா தான் கூட ஒன்னேன்னு கொடுக்குறேன்ட்டு. அது பைரவருக்கு. நான் தான் பைரவர். உனக்கு ஒன்றுமே தெரியுமா? இந்த இளமாரன் தான் இது. இவன் நல்லா செஞ்சிச்சு. நீ தான் இளமாரன். என்ன போய் இளமாரன்ட்டாங்க. நான் எப்பவுமே சச்சு தான். ரோஜா மலை அந்த பாட்டு நான் தான் பாடுறேன். என்ன பாட்டு? ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசை கிளியே அழகிய ராணி அருகில் வரலாமா. யாரும் 2-3 பேர் வராங்க. அதான் போயிட்டு எதாவது சட்டில் வாங்கி கொடுமா. இந்த சட்டை வேணுமா? கைட்டி கொடுத்துட்டுமா? எப்படின்னா இந்த நல்ல சொல்லுங்க, வேணும்னா கைட்டி கொடுத்துட்றேன். நல்ல பணக்கார பையனாக ஒன்று கொடுத்து ஆர்டர் தானம் பண்ண நல்ல திரௌபதி என்னது கிருஷ்ணன் ஆர்டர் போடும். நிறைய ஆர்டர் தானம் பண்ணிட்டேன் உங்களுக்கு. வேற எங்கே நான் எங்கே இருக்குன்னு தெரியல சார். இப்போ எந்த ஊரில் காடுல அங்கே ஒரு சிட்டியை வச்சிடறான், மானை வச்சிடறான். என்ன ஓடுறதுலேயே குறியாக எங்கேயுமே நிற்க முடியல சார். போயிட்டு வரட்டுமா? இப்போ நீங்க அங்க மணி என்ன ஆகுது? இப்போ மணி என்ன ஆகுது கரெக்டா? 12:25. இதோட 3 ஸ்டாப்பிங் அன்னதானம் கொடுத்துட்டு 4 ஸ்டாப்பிங் கொடுத்துட்டு 5ஆவது ஸ்டாப்பிங் வரணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்போம்? ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து 10 நிமிஷம் வச்சுக்கோங்க டைம். ஒரு 3 ஸ்டாப்பிங் வச்சுக்கோங்க. 11:45. அப்போ நீங்க அங்க அந்த இடத்துல இருந்துட்டு டைமிங் பார்த்தா அது யாருடைய தப்பு? அது எங்க தப்பு தான் சாமி. ஏன்னா நீங்க அவங்க வரும்போது ஃபுல் சாப்பாடு, வரும்போது ஆட்டோல இவங்க வரும்போது அரை தான் சாப்பாடு. ஓகேவா? நான் வரும்போது முழு சாப்பாடு. சாமி வாங்க. முழு சாப்பாடு. ஓம் நமச்சிவாய நமக. சாமி இன்னைக்கு வந்து அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அவர் வந்து மாதம் அன்னதானம் கொடுக்குறாரு. அவரு அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஓம் நம சாமி. மாசம் அன்னதானம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க நல்லா இதே மாதிரி செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓகோன்னு இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஓ நம நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓ நமச்சு. வாங்க சாமி. உங்களுக்கு ஓ நம சாமி. செல்வ சிறப்போடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா ஓகோன்னு இருக்கு. அருணாச்சல சிவா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். எங்க ருத்ராஜ் சாமி வந்துட்டாரா? வந்துட்டாரு. பாத்தீங்களா? பாக்கல. கரெக்டா கேக்குறீங்களா? தான் கேக்குறேன். நமச்சிவாய். நைட்டு தான் வந்தாரு. சரி சாமி. அவருக்கு தான் சார். நமச்சிவாய். சந்தோஷம் சாமி. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ணவங்க பல்லாண்டு வாழணும். சந்தோஷம். ஆரோக்கியமா இருக்கணும். நிறைய அன்னதானம் பண்ணுங்க. அண்ணாமலையில் அருள் தான் நடக்கும். அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியத்தை பயன்படுத்திட்டு எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க. எல்லாம் அவன் பார்த்துக்குவோம். நாங்கள் பூஜை பண்றீங்களா முருகர் கோயிலுக்கு? நோய் இல்லாமல் நல்லபடியாக இருக்கட்டும். முருகர் கோயிலுக்கு பூஜை பண்றீங்களா? பண்றேன். சரி. சிவாய நமக்கு. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் போயிடுவான். சரி சரி சார். நம்ம நேரம் ஆகுது. நம்ம வாங்க. பாதுஷா, நீ மாட்டுன்னு கேமரா கிட்ட போயிட்டு பேசினிருந்தா அதில் நீ பேசுறது தானே ரெக்கார்ட் ஆகும். ஃபோனுக்கிட்ட போயிட்டு பேசிங்கிற இதில் நாங்கள் அன்னதானம் பண்ணி வாழ்த்துறது எப்படி ரெக்கார்ட் ஆகும்? பாதுஷா சொல்லுங்கன்னு அதில் சொல்லிங்கிறீங்க. நைட்டு ஒரு தலைவலி ஆயிடுச்சு எனக்கு. என்ன தலைவலியா? பிள்ளைங்க ஃபோன் பண்ணா அவங்க அக்கா பொண்ணுக்கு போயிடுச்சு. என்ன ஆச்சு? என்னது கண்ணு ப்ராப்ளம் தெரியல. கொடுத்துருக்கா சாமி. கண்ணடி இது வந்தார் இல்லைங்க. ஆமா. கண்ணு ரொம்ப நடக்கவே முடியல. அப்போ 1200 சொன்னாங்க. அப்புறம் 700 கொடுத்தாச்சு. இன்னும் 500 கொடுக்கணும். வாங்கிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு சாயந்தரம் தரேன்னாரு. அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நடக்கவே முடியாம நம்ம சிரமம் போறோம். 1200 போய் கண்ணு செக் பண்ணாமலே நீங்க கண்ணாடிக்கு காசு கொடுத்துட்டீங்களா? வாங்கலாம். வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க. பார்வை செக் பண்ணாங்களா உங்களுக்கு? வந்துங்க மாறி கண்ணாடி போட்டு செக்அப் பண்ணாங்க. பாயிண்ட் அந்த
அந்த ஷீட் வச்சு செக் பண்ணாரா? 4 இல்லை இப்போ பார்த்தவர் சொல்றீங்களா? கையை கால் ஆட்டினார் இப்படி 4 2 1 கையை கால் ஆட்டின உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி 1200 கண்ணாடி பேசிட்டு போயிட்டாரு. ஆமாம் பேசி 700 வாங்கிட்டு போயிட்டார். நம்ம 1000 கண்ணாடி கொடுக்குறோமே, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை பயன்படுத்திக்க மாட்டேன்றாங்க. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, கையை கால ஆட்டத்துக்கே 1200 காசு கொடுத்துட்டீங்க. இல்லையா? சரி, கண்ணு கண்ணாடி பார்த்தீங்க, இந்த சுகர் கண்ணு வர பாச கொடுக்கறதுக்கு ஐடியா பண்ணீங்க. சுகரு பாச சாப்பிட்டா சுகர் வந்துடும் சொன்னீங்க. டாக்டர் கம்பவுண்ட் கண்ணை பத்தி பேசாமி இல்லைங்க, அப்படிலாம் சொல்றது தெரியும். அவங்க இல்லைன்ட்டாங்க. சந்தோஷமா உங்களுக்கு வருத்தமா போச்சு, எனக்கு சந்தோஷமா போச்சு சுகர் இல்லைன்ட்டு. சரி, கண்ணு கண்ணாடிக்கு கேட்டேன், கண்ணு கரெக்டாக இருக்கு, பவர் கரெக்டாக இருக்கு, இருக்க கண்ணாடி பவர் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி. அது நடந்து 4 மாசம் ஆகுது. முடிஞ்சு போச்சு. அது நடந்து 4 மாசம் ஆகுதா? ஆமாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்வை கம்மியாகுதுன்னு உடனே ஒருத்தர் வந்து இப்படி இப்படின்னு கையெல்லாம் ஆட்டின உடனே உண்மையாலுமே நமக்கு பார்வை கம்மியாக தான் இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு 1200 ஆக்சுவலாக சில பேர் தொலைஞ்சிருச்சு எனக்கு. தொலைவோம். சரி, இன்னும் 1 மாசம் பொறுத்து தான் நம்ம கேம்ப் போட்டிருப்போம், ஃப்ரீ கண்ணாடி கொடுத்துருப்போம். அதே 1000 தானே சொல்றீங்க? எனக்கு தெரியல சாமி. இன்னும் 4 மாசம் ஆகி போச்சு. கேம்ப் போட்டு எப்போ ஆச்சு மாமா? சாமி ரோட்ல 3 மாசம் முடிஞ்சு இப்போ 4ஆம் மாசம். 4 மாசம் 19ஆம் தேதி போட்டோன்னு நினைக்கிறேன். ஆளு வந்து தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு நிதானத்துல வந்து சரி விடு, உங்ககிட்ட காசுக்குது, கோடீஸ்வரன் நீங்க பண்ணுவீங்க, என்ன பண்ணுறது? எல்லாரும் அவங்க 1000 2000 கொடுத்துட்டு போறாங்க. நல்லா பிச்சை எடுத்தான் சாமி. என்ன பண்றோம் ஏடிஎம் தானே அது. சாமி, உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நாங்களும் பிச்சை எடுத்து தான் அன்னதானம் போடுறோம். சொல்லுது புரியுதுங்களா? நாங்க ஒண்ணும் வந்து எங்க இருந்து எடுத்து பாருங்க. நாங்க வந்து ஒரு ஐயா இங்க பாருங்க, நீங்க இப்ப அந்த மாதிரி கேக்குறீங்க, நாங்க கேட்காம தர்மம் கொடுக்குறாங்க. தர்மத்தை தர்மம் செய்யுன்னு சொல்றாங்க, அந்த தர்மத்தை தர்மமா எடுத்துட்டு வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நீங்க வந்து கௌரவமா சாமி, எங்களுக்கெல்லாம் கௌரவமே கிடையாது. யாரும் எங்களுக்கு கௌரவமே பார்க்க சாமி. நல்ல சட்டை நல்ல பேண்ட் போறதால எல்லாரும் கௌரவம் கிடையாது சாமி. அவங்கவுங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. உங்களுக்காவது பரவாயில்ல. 24 மணி நேரத்துல 24 மணி நேரமும் உங்களுக்கு இந்த தர்ம சிந்தனை மட்டும்தான் இருக்கும். மீதி சிந்தனை இருக்காது. எங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சிந்தனை இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஒரு செகண்டுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். ஆமா, நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஆமா, வண்டி பெட்ரோல் டீசல் இது மட்டும் கிடையாது. இப்ப இவரு எல்லாத்துக்கும் ஒரு பின்புலங்கள் இருக்கும். இப்ப அவருக்கு அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை 2 நாளா சொல்லிங்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை 8 நாளா இருந்துட்டு வந்தாரு. அவரு வந்து அடுத்தடுத்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் அடுத்தடுத்த பிளானிங் போடணும். வீட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். பொருள் அந்த பொருள் இது இருக்காது. இப்ப எனக்கு வந்து இந்த பிரச்சனை, இந்த அன்னதானம் இல்லாம அடுத்தது என்னுடைய வேலை, அட்வர்டைஸ்மெண்ட், அடுத்தது என்னுடைய உடல் சார்ந்த இந்த அல்சருக்காகவே எனக்கு மன அழுத்தம் அதிகமாகி ஒன்று தான் டேப்லெட், ஒரு டேப்லெட் சாப்பிட்டா எஃபெக்ட் ஆயிடுது. ஒரு டேப்லெட் யாருக்குன்னா போயிட்டு இன்னொருத்தட்ட வாங்கினா அது வேற மாதிரி எஃபெக்ட் ஆயிடுது. அந்த மாதிரி அல்சருக்காக அப்புறம் என்னுடைய வேலை, நான் வேலை சார்ந்த வேலை, என்னுடைய குடும்பம் சார்ந்த வேலை, அடுத்தது அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு டென்ஷன் ஓடி நிற்குது. நிமிஷத்துக்கு ஒன்று. உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான். 10 ரூபா கொடுப்பாரா, 2 ரூபா கொடுப்பாரா, 1 ரூபா கொடுப்பாரா? அவன் அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்களுக்கு பாருங்க, உங்களை யாரும் மதிக்கல போல வரலன்னா இல்ல, யாரையும் மதிக்காம இருந்திருந்தா, உங்களை யாரும் மதிக்காம இருந்திருந்தா, உங்களை யாரும் கவனிக்காம இருந்திருந்தா, நீங்க சொல்றீங்களே மாசம் ஆனா எத்தனை போய் பேங்க்ல போடுறீங்களே, அந்த பணம் கொடுத்துருப்பாங்களா? உங்களை எல்லாம் மதிக்க வச்சும் உங்களை எல்லாரும் பார்க்க வச்சு தானே இது பண்றாங்க. வார்த்தையை அப்படி சொல்றீங்க சாமி. ரோட் எல்லாம் செகண்ட் நினைச்சு பாருங்க. நீங்க நாங்க வரும்போது பாருங்க, அந்த ரோட்ல ஒரு ஆளை விடாம ரோட்ல சவுண்ட் விட்டு கேட்டு வாங்கி தான் வந்து ஒட்டா சேர்த்து அதை கொண்டு ஒரு கடையில் கொடுத்து அது ஒரு பெரிய நோட்டு வாங்கி அதையும் பத்திரமா வச்சு எவ்வளோலாம் பண்ணுறீங்களா? அது வந்தோன்னு உட்காந்துருந்தாங்க. சில்லறை காசில் எண்ணி அது கரெக்ட் பண்ணி, ஏன்னா அப்படியே கொண்டு பேங்க்கில் வாங்க மாட்டாங்க. அதை வெயிட் தூக்க முடியாது, நம்மளை போட்டு அமுத்திக்கிறாரு. சரி விடுங்க, நல்லதே நடக்கும். நமச்சிவாய். செலவு மிச்சம் இருக்கும். அடுத்த மாசம் போடுறோம். இந்த மாசமே போட வேண்டியது என்ன? செப்டம்பர் மாசம் மாத்திரை வாங்கிக்கலாம். ஆமா, அடுத்த மாசம் போடுறோம். மாத்திரை வாங்கிக்கோங்க. இந்த மாசமே போட வேண்டியது அடுத்த மாசம் போடுவோம். எல்லாமே தான் எது கொடுக்காம எல்லாமே மாத்திரை, மருந்து, கண்ணாடி எல்லாமே தான். என்னன்னா இவங்க இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வந்து வாங்கி கொடுத்தாதான் அந்த பொருளுடைய மதிப்பு தெரியுது. இப்போ நீங்க வந்து காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அந்த பொருளை பத்திரமா வச்சுருப்பீங்க. நம்மளால கண்ணாடி வாங்கி 1 மாசம் 2 வாரத்துல 1 வாரத்துல 1 மாசத்துல வச்சிடுறாங்க. அடுத்த கேம்புக்கு மறுபடியும் வராங்க கண்ணாடி வேணும்னு. இப்பதானே கண்ணாடி கொடுத்தா இல்ல அது பையோட போயிடுச்சு சொல்றவங்க எல்லாம் பையோட போயிடுச்சுன்றாங்க. கொஞ்சிட்டு இருக்காங்க சாமி, பை தூக்கிட்டு போயிடுறாங்க. அது நடக்குது. நாங்களும் எந்த பணம் இல்லை, ஆனால் நாங்கள் பை பார்த்தா பேசிட்டே இருங்க. ஏன்னா ஒரு தைரியம், நீங்க இருக்கீங்க, பணம் பிடிச்சிருவீங்க.
சரி சாமி வரட்டுமா? நான் முடிகிற போதாவது உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் சேர்த்து பேசலாம். இது ஆரம்பிக்கிற போது இப்பயே கொஞ்ச நேரம் சேர்த்து பேசினா நிறைய பேர் பட்னியா இருப்பாங்க. சரி வரட்டுங்களா? இருக்கும் ஆரம்பத்திலே இருக்கும் கண்டிப்பா வரேன் சாமி. வாங்க பாத்துக்கலாம். வாங்க பாத்துக்கலாம். நமச்சிவாய். சந்தோஷம். ஓம் நமச்சிவாய நமக. சாமி சந்தோஷம். அதுவே மன நிம்மதி. ரெண்டா ஓம் நமச்சிவாய. ஒண்ணு ஓம் நமச்சிவாய நமக. தண்ணி பாட்டில் மட்டும் ஒன்று விடு. இத்தனை சாமி? 2. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. ஒண்ணுதான். இது என்ன வேணும்? 2 சாப்பிட்டேன். ராத்திரி 1 தக்காளி சாதம் ராத்திரி சாப்பிட்டேன். ஸோ இதே சாப்பிட்டேன் மத்தியானம் சாப்பிட்டேன். சரி தக்காளி சாதம் நல்லா ஆகிட்டு வரீங்களா? நல்லா இருந்துச்சா? சரி திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா தரும் இனிய பல பார்க்கட்டும் இந்த உலா. சுசிலா எந்த ஊர்ல సినిమా పాటலாம் పోయమ్స్ లో சேர்த்துக்கறாங்க? లేదులా అదే యూరిన్ పోయే చెప్పేది పాట పాడంటే డైలాగ్ చెప్తారు సినిమాలో అందువల్ల చెప్పేదిలే పోయం రైమ్స్ పాడతానని చెప్పేది. சரி தெலுங்குல ஒரு நல்ல பாட்டு நல்லா தெலுங்குல நல்லா తీగ పువ్వను ఏ కొమ్మ తేటిను కలిపింది ఏడింత అనుబంధమౌను తెలిసి తెలియని అభిమానమౌను మనసు మూగది మాటలు రానది మమత ఒకటి జత కూర్చినది. ఇంకా ఉంది చిట్టపట్ట చినుకులు పడుతూ ఉంటే చలిగాలి వెత్తూ ఉంటే చెప్పలేని హాయి ఎంతో వెచ్చగా ఉంటుందో. ఆరేచుకోబోయి పారేచుకున్నాను హరి హరి కోకతెకెళ్ళింది కొండగా. பாட்டு பாடி முடிக்கிற வரைக்கும் போக மாட்டேன், கவலைப்படாதீங்க. చలి 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 ఇది ఎన్టీ రామారావు தமிழ் போதும். தமிழ் பாடு பாடாத பாட்டை பாடு. பாடாத பாட்டை பாடு. நல்ல படத்தை பாடு. நான் பாடு எல்லா பாட்டு தேவிகா பாட்டு பாடு. அது தேவிகா பாட்டு. ஓம் நமச்சிவாய. தேவிகா பாட்டு. நெஞ்சம் மறப்பதில்லை உன் நினைவை நான் மறப்பதில்லை. நான் எதிர்பார்த்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் கண்களும் மூடவில்லை என் நெஞ்சம் மறப்பதில்லை உன் நினைவை நான் மறப்பதில்லை. நான் காத்திருந்தேன் எதிர்பார்த்திருந்தேன் என் கண்களும் மூடவில்லை. நெஞ்சம் மறப்பதில்லை. போதும் சுசிலா, போதும். தேவிகா பாடி நாளைக்கு படிக்கலாம் மீதி. போயிட்டு வாங்க. வசனம். சந்தோஷம். எத்தனைங்க ஐயா? 1 வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இன்னொருத்தர் கொடுத்தா அவங்க யூஸ் ஆகும்ல. வாங்கிட்டு போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான் உணவு கொடுப்போம், உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுதான். சிவாய நமச்சிவாய. வாங்க ஐயா போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. பையன் நல்லா இருக்கானா? என்ன படிக்கிறான்ப்பா? எந்த ஸ்கூல் சேர்த்துக்கிறாங்க? சேர்த்துட்டாங்களா? சரி. எத்தனை உங்களுக்கு? டெய்லியும் பார்க்குறீங்களா பையனா? சரி நமச்சிவாய. எத்தனை? நமச்சிவாய. உங்களுக்கு 1 நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை சாமி? வணக்கம் சாமி. 1 போதுமா? ஆன்மான்றதுக்கு ஆன்மான்றது 1 கொடுத்துரு.
ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நம. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. இன்னும் யாரும் சாமியாரங்களை காணோம் இன்னைக்கு. அழகு அது உலக அதிசயமாகுது. சாப்பாடு இன்னும் 1 மணி ஆகலையே இல்லைங்க. இப்போதான் வருவாங்க. ஓ 1 மணி ஆனாதான் வருவாங்களா? அப்போ கரெக்டாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி 1 மணிங்க. 1 மணி ஆச்சுன்னா தான் வருவாங்க. பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு கரெக்டாக வந்துக்கிறோம். இது கீரை சாம்பார் அருமையாக இருந்தது. மனப்பூர்வமாக சாப்பிட்டேன். சந்தோஷம். நன்றி. நமச்சிவாய. நம்ம மனப்பூர்வமாக சாப்பிட்டேன் நான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருங்க. ஒன்று பங்களா 2 தேங்காய் சாதம். கொடு. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஐயா என்ன பணம்லாம் வச்சுக்கிறதுக்காக இதை வச்சுருக்கீங்களா? இல்லையா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அதெல்லாம் டேப்லெட்ஸ். சரி, போயிட்டு வாங்க ஐயா. வேறு என்ன வேணும்? ரசம் தேங்காய் சாதம் தானே? ஆமாம். வேறு என்ன வேணுமா? வேறு என்ன சந்தேகம் தெரியணுமா? சொல்லுங்கள். சாமியாருங்க சாப்பாடு சரி, 2 தேங்காய் சாதம் கொடுத்துட்றேன். ஓம் நமச்சிவாய. அண்ணாமலை கரோகரா. தலைவர் சினிமாவில் கிரிமால் நடிக்கிறாரா? அவ்வளோதான். அண்ணா வாங்கண்ணா அங்கேயே போயிடலாம். இல்லை. ஓம் நமச்சிவாய. புதுசாக வராங்கல்ல, அவங்களுக்குலாம் சாப்பாடே கொடுக்கக்கூடாது மாமா. அடுத்த நாள் ரொட்டீனாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் சொல்லு, நான் வேற எங்கேயும் போக மாட்டேன்றாங்க. வாங்க சாமி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. சித்தரே, தினம் 2 வாங்கத்த. நமச்சிவாய. நாங்கள் ஐயா கிரிவலம் வரீங்களா? ஓம் நமச்சிவாய. தண்ணி கேன் கூட கொடுக்க மாட்டாங்களா? பாடுறா விடல, குடிச்சிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு போறாங்க. வெறும் கேன் வச்சுட்டு போறாங்க. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய சாமி. நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2 ஓம் நமச்சிவாய நமக. உங்களுக்கு 2. ஓம் நமச்சிவாய. வாட்டர் மட்டுமா? வாட்டர் மட்டும். ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு 2. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 1. சிவாய நமக. வாங்க போயிட்டு வாங்க. சொல்லியே இருக்கிறேன். அங்கேருந்து வரீங்களே, அதனால கேட்டேன். அங்கே அந்த சைடு உட்காந்துருந்தோம். சரி சரி. இது முடிஞ்சிச்சு. இன்னொன்று நான் சொல்கிறேன், நம்மளுக்கு தவிர எங்கேயும் அது சொன்னாலும் இல்லை. ஹேண்டிகேப் இருக்கிறார் பேர் சைக்கிளில். ஆமாம், வண்டி கிராஸ் ஆகாமல் கூப்பிட்டாரு. அவர் கொடுத்துரு சாப்பாடு. சாப்பிட்டீங்களா? ஏன்னா அவர் கிராஸ் ஆகாமல் கேட்குறாரு. என்னது? நான் சொன்னேன், சொல்லிடுறதோடு என்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சு. இவங்க 3 பேர் தான் வெளில போறாங்க வராங்க. நான் சொல்லிட்டு போயிடுவேன், எனக்கு கவனம் இருக்காது. நீ எதனா கேட்கறதா இவங்க 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கல். ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடுத்தா கிருத்திகா சொல்லையா. என்னத்த சொல்லி என்னத்த பண்ணி. ரஜினிகாந்த் ஏன் போனார் தெரியுமா? புரியல. ரஜினிகாந்த் ஏன் இமயமலைக்கு போனார் தெரியுமா? ரஜினிகாந்த் இமயமலைக்கு ஏன் போனாரு? ஒரே ஒரு கொட்டை நோட்டு கட்டிங்களா? அத்தனை கொட்டை போடுங்க. அதனால இமயமலையை பிடிச்சிக்கிட்டு வந்துட போறீங்க. ரஜினிகாந்த் ஏன் போனார் இமயமலைக்கு? பவர். அந்த பவர் தான். எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. 1.
சொன்னாருன்னு நைனா இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, எனக்கு ஞாபகம் இருக்காது. நான் ஒரு ஞாபக மருதி வியாதி எனக்கு நிறைய இருக்குது. இப்போ 5 நிமிஷம் முன்னாடி என்ன இது பண்ண கூட மறந்துடுறேன். இப்பெல்லாம் நிறைய ஞாபக மருதிக்குது. நீ எதுவாக இருந்தாலும் இவங்க கிட்ட செப்போ. மாமா கிட்ட கேட்டு. ஆமா சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன், நாளைக்கு வாங்கி கொடுத்தேன். நாளைக்கு என்னத்துக்கு அண்ணாத்துக்கு கைத்து பிடிக்குதோ தெரியாது. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலைக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. சசிகலா வருது. சசிகலாவா? ரெக்கா டீச்சர். இதுதானே ஒன்று நல்லா கேட்குற மாதிரி ஒன்று. நல்லா கேட்குற மாதிரி அது 4 கேள்வி கேட்கட்டும் வந்து. சும்மா எப்போ பார்த்தாலும் டைலாங் கேட்டுக்கிறேன். இல்லை, நல்லா கேட்குற மாதிரி ரேடியோ தான் ஆகும். இப்போதானே வாங்கினாங்க, பவர் இப்போதானே வாங்கினாங்க. ஒரு அம்மா காமிச்சுவாங்க தெரியா? எந்த அம்மா காமிச்சு? கொடுத்தேன், அதுக்கு ஒன்று உனக்கு ஒன்று கொடுத்தேன். எனக்கு தான் நீ அங்கே வந்து வாங்கி சொல்லிட்டிய. ஏண்டாடி பேயை கூட்டிட்டு வந்து ஏன் கொடுக்க சொல்லி வந்தோம், அப்படியே எடுத்துட்டு வண்டியை. அந்த பாப்பா ஒன்றும் முடியாது. என்ன வச்சுக்கிற பையில? ஃபோனு யாருக்கு பண்ணுவேன் பொண்ணு? என் பசங்களுக்கு ஃபோன் பண்ணு. வேற என்ன வச்சுக்கிறியா? வேற எது நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்க நம்மளால. கொடை வச்சிருந்தேன். இல்ல நான் என்ன கேக்குறேன், அது எங்க போயிடுச்சு பத்தி? அது எவ்வளவு சாமர்த்தியம் பத்தி? அது எங்க யோசிச்சு பாத்தீங்களா? என்ன வச்சுக்கிற பையில வேற எதனா வச்சுக்கிறியா? அந்த வார்த்தை மட்டும் தான் கேட்டேன். தேவையில்லாத பிரச்சனை நான் ஏன் மாட்டுவேன்? பாத்தியா இல்லையா? பாத்துங்க சாமி. மகாஜனங்களே, போலீஸ்கார் இந்த மாதிரி சுத்துறாங்க பாரு, இவங்களை பிடிங்க போலீஸ்கார். ஆமா, பவர் சொல்லி இங்க போய் ஏன் பவர் போச்சு? சுத்தமா மைண்ட்ல பவர் எல்லாம் போச்சு. அது கேலாம், எங்க போனாரு மட்டும் கேட்டு பாரு, நீயே கழுத்தோலி வந்துருவேன். நேரா என்ன பவர், எங்க போறாரு? அவருக்கு இமயமலையில தான் சிவபெருமான் இருக்கிறாரா, இங்க இல்லையா? ஒரு இமயமலைக்கு போறாரா? கேளா, இமயமலை போயிட்டு வந்துட்டாராமே. பருவதமலைக்கு போயிட்டு வர்றாரு. பருவதமலைக்கு போயிட்டு வராராமே. இமயமலைக்கு போவாரு அவரு. டே ரோட்ல போனா இமயமலை வருமா சொல்றாரு. காந்தி ரோட்ல இது வருது. நேத்து எங்களை கிட்ட பேசல, எங்க குருஜி வந்துட்டாரு. பேசு. அவருக்கு தெரிஞ்சுது, அவரு நீதான் தைரியமான ஆளாச்சே, பேசு. அதுதான் சொல்றேன். அவருக்கு தெரிஞ்சுது, அவ்வளவுதான். சரிப்பா, இமயமலைக்கு வந்து எப்படிப்பா போறோம்? தெரிஞ்சது இமயமலை, அவருக்கு தெரிஞ்சது பருவதமலை. இமயமலைக்கு எந்த ரோட்ல போறோம்? இது இமயமலைக்கு எந்த ரோட்ல போகணும்னு கேக்குறாரு பாரு. இதே தார் ரோட்ல தான் போகணுமா? எந்த தார் ரோட்ல போனா இந்த தார் ரோட்ல தானே போக முடியும், அதனால சொல்றாரு அவரு. சரியா? உனக்கு பின்னாடி தேதிக்கு இது கீக்காம தயவுசெய்து போய் கீங்க. 22 நாள் கீக்காச்சு, 11 நாள் கீக்காமிக்கிறீங்க, 12 நாள் கீக்காமிக்கிறீங்க. கீங்க 22 தேதி 13 சாமி. சாப்பாடா? வாங்க. வணக்கம். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. வணக்கம். கொடுங்கப்பா. ஆள் காத்துட்டு இருக்கா? வாங்க ஆள். நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாய். அதான் அதுக்காக தான் இப்ப தானே வணக்கம். நீ எப்படியா ரவுண்ட் அடிச்சுன்னு வந்து வணக்கம் வைப்பீங்க, அதான் எல்லாருக்கும் சேர்த்து வணக்கம் வச்சுருந்தேன். ஓம் நமச்சிவாய். இந்த சிரிப்பு இந்த மாதிரி சிரிச்சா இல்ல நைனா, சும்மா அப்படியே என்ன பார்த்தோன்னே ஐயா நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க ஐயா, என்ன பார்த்தோன்னே எதுக்கு சிரிக்கணும்? வந்து சிரிப்பு வந்து பாருங்களா, கூட்டு கொண்டு போயிருங்க. பாரு எப்படி சிரிக்கிறாரு பாரு. பாரு ஆண்டு போறாரு. எத்தனாங்கண்ணங்க? அது உங்ககிட்ட வாங்குறதுல சாப்பாட்டு இல்லையா, வேற ஆட்டோ வாங்குறது உங்ககிட்ட வாங்குற ஒரு சில பேர் பிடிச்சவங்க இருப்பாங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னமிட்ட அடியாருக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம் வாழ்டம்பா. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய. வாங்கய்யா. ஓம் நமச்சிவாய. சித்தர்
இதுனா சிவாய திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்களா? அம்மா அண்ணன் அவர் கல்யாணம் ஆகலைங்களா உங்களுக்கு? கல்யாணம் ஆகல. எந்த ஏரியாவில் இருந்தீங்க நீங்கள்? வடபழனி. வடபழனியில் எந்த இடத்துல இருந்தீங்க? சாலிகிராம். சாலிகிராமா தசராபுரத்தில் இருந்தீங்களா? இல்லை பிரசாத் ஸ்டுடியோ போதே அந்த ராயன் ஜெல்ட் எஸ்எஸ் அங்கே தான். அங்கே தான் நடிசாங்கும் அங்கே தான் இருக்குது. ஆமாம், குமரங்காலில் இருக்குது. குமரங்காலில் அங்கே இருக்கிற மேக்ஸிமம் வந்து துணை நடிகராக போவாங்க எல்லாரும். எல்லாம் ஃபைட் சங்கம் வந்து இங்கே இருக்குது. அண்ணாமலை இருக்கும். ஆமாம். அங்கே வடபழனி. கடைசி எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? கடைசியில் மனுஷன் ஷூட்டிங் ஒரு நாள் பில்லு வந்து 450 ரூபா. டெய்லி பேட்டா வந்து ஒரு 150 ரூபா கிடைக்கும். அதான் அதான் ஒரு ஓடிச்சு 50 வருஷம் ஓடிச்சு. அங்கே தான் 50 வருஷமா? 50 வருஷம். என்ன வயசாது உங்களுக்கு? 60. சின்ன பள்ளியில போனேன். 10 வயசுல போயிட்டீங்களா? கமலுக்கு முன்னாடி நடிக்க போயிட்டு இருப்பீங்க போல. 50 வருஷம் அங்கே சென்னை போனால் ரவுண்டு எல்லாம் நல்லா சம்பாதிச்சிருப்பீங்களா? எல்லாம் சமைச்சோம். மெட்ராஸுக்காரன் சென்னைக்காரனாச்சே. சென்னைக்காரனா தான் என்ன இங்கே அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். மெட்ராஸுக்காரங்க சரியா அவங்க கூட ஃப்ரெண்டாக நம்பி டெய்லி சரகடினா சரகடிக்கணும் எல்லாமே. சகலம் அப்போ ஈஸ்ட் தானே. எம்ஜிஆர் இப்படி ஒரு 5 வருஷம் இருந்தாரா? அப்புறம் என்ன அது எல்லாமே இருந்துதாங்க. சகலம் இருந்தது. சகலம் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி அடங்கும் போது திருவண்ணாமலைக்கு வந்துடுறீங்க. சென்ட்ரிங் வேலை செஞ்சேன். சென்ட்ரிங் வேலை செஞ்சீங்க. சென்ட்ரிங் வேலை அது வேலை. சரி சரி. சகல வேலை ஒன்று என்னக்கா? சோறு ஒன்று கூட சாமி, தண்ணீராக கூட சாமி குடிக்கும். போயிட்டு நமச்சிவாய நமச்சிவாய. நல்லா இருக்கிறீங்களா? எங்க ஆளு காணோம்? குளிக்கிறதுக்குன்னா ஒரு வாட்டி அந்த குளத்துல இறங்கி விழுந்துட்டேன். அந்த திருப்பூர் கிட்ட ஒரு கோவில் ஒன்று இருக்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு யூடியூப்பில் பார்த்தேன். ஒரு ஆச்சரியம் வர வந்துடும் வர வந்துடும். பெரிய ஒரு ஆசிரமத்துக்கு ஆமாம் யூடியூப்பில் வந்து சரி சரி சாமி. மாதிரி என்ன அந்த இடம்னா கூட நான் அட்ரஸ் மாத்திரம் கொடுத்துட்டு உங்கள் பேர் நீங்கள் 2-3 ஆசிரமம் அதுக்கு முன்னாடி போயிட்டு தானே வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி எங்கேயோ சென்னையில் எங்கேயோ போட்டீங்க. எங்கள் இதில் இருந்தீங்க. அதான் அப்புறம் கொஞ்ச நாள் வெளியில் எங்கே இருந்தேன். குளிக்கிறதுக்கு டெய்லி குளிக்கிறோம். லாரி வேற வருது. பயமாக இருக்குது வேற. சரி நான் சொல்கிறேன். ஒரு 2 நாள் 3 நாள் இருங்க. சிவகாரம் வரைக்கும் இருக்காது. அதான் ஒரு 2 நாள் 3 நாள் இருங்க. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். காலுக்கு சரிக்கை இது போட்டுருவீங்க பொழுது. யாரா காலுக்கு இது போட்டிருக்கீங்க பொழுது? இந்த செயற்கை கால் இதுக்கு முன்னாடி அப்படியே தானே இருந்தீங்க? இல்லை அது பழத்து அதுதான் சூஸ் போட்டிருக்கீங்க. சரிப்பா உங்க அண்ணன் தம்பியெல்லாம் பார்க்குறாங்களா? நம்ம போகிறதுக்கிட்ட எங்கே இருக்கான்னு கூட தெரியல. அட்ரஸும் தெரியல. சென்னையில் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்களே. மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் டெலிஃபோன். உங்களுக்கு ஒரு வாட்டி வீடியோவில் பார்த்தாங்களா? வீடியோவில் பார்த்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே. வீடியோவில் நீங்கள் ஒரு வாட்டி பேசுனீங்க ஞாபகம்தா? இங்கே ஆமாம் அவங்க அது 3 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்துட்டு வந்தாங்க. யாரோ வந்து தேடின்னு வந்தாங்கன்னு சொன்னாங்க. என்ன தேடியா? இல்லை அங்கே அந்த இடத்துல கேட்டு பாருங்க. அந்த வீடியோவில் நீங்கள் பேசுனதை பார்த்துட்டு உங்கள் தம்பியும் தங்கச்சியும் தானே இருக்கிறாங்க. தம்பியும் தங்கச்சியும் யாரோ ஒருத்தர் உங்கள் உறவினர் தேடி வந்தாங்களா அவங்கள. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல இல்லை கிளம்பிட்டீங்க. எங்கே பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க நீங்கள்? நான் திருப்பூர் கந்தசாமி கோவில். கந்தசாமி கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க. திருப்பூரூரில் கந்தசாமி கோயில் பூஜை. கோயில் தண்ணி இருப்பாங்க. எதனா தண்ணி குடிக்கிறது போகிறது வரைக்கும் சேவை பண்ணிட்டு. என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் சொன்னீங்க தான் இன்னைக்கு? பிஎஸ்எம். சரி சாப்பாடு வாங்கிக்கோங்க வாங்க போகலாம். நான் சொல்கிறேன். நான் ஒரு 2 நாள் 3 நாள் ஆகட்டும். சரி நான் கேட்டு சொல்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? ஏன் உங்ககிட்ட நான் கேட்குறேன்னா ஆரம்ப காலத்தில் உங்களை நான் வீடியோ எடுத்தேன் ஞாபகங்குது. ஆரம்ப காலத்தில் அங்கே உட்காந்துருந்தீங்க அழுதிங்க. அப்போ எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுதிங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் உறவினர் வந்திருக்கிறாங்க உங்களை தேடி. நீங்கள் அதுக்கப்புறம் இல்லை. சரியா? தெரியல எனக்கு யாரும் சொல்லலை. அங்கே யார் சொல்லுவாங்க சொல்லுங்கள். உங்கள் பேர் இப்போ நீங்கள் திடீர்னு போய் உங்கள் பேர் கேட்டால் கூட அங்கே யாருக்கும் தெரியாது. நமச்சிவாய் வாங்க.
ரொம்ப குறையா இருக்குங்க. என்ன ஆச்சு? உடம்பு இறச்சிட்டே வருங்க. உடம்பு இலச்சினே வருதா? இன்னும் சும்மா போயிட்டே இருக்கு. யூரின் போயினே இருக்குதா? ஹாஸ்பிட்டல் போய் காமிங்க. பாண்டிச்சேரி போகலாம். ஜிக்மர் போங்க பார்ப்பாங்க. இங்கே கூட ஜிஹெச்ல கூட பார்ப்பாங்க. இன்னும் நல்லா பார்க்குறாங்க. எங்கள் பாட்டி வந்து அங்கே தான் சேர்த்துருந்தான். நல்லாவே பார்க்குறாங்க. கேளுங்களேன். ஆமாம், நல்லா பார்க்குறாங்க. போங்க. ஆனால் கூட ஆள் இருக்கணும். கூட ஆள் இருந்தால் நல்லா பார்ப்பாங்க. தனியாக இருந்தீங்கன்னா உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆமாம், அதுதான் இப்போ பிரச்சனை. பாண்டிச்சேரிலையும் கூட ஆள் இருக்கணும். எல்லா ஊர்லேயும் கூட ஆள் இருக்கணும். வரண்டா? சரி, போயிட்டு வாங்க. சரி, நமச்சிவா. வாங்க ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? வரங்க போய் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பயிற்சிச்சா? நமச்சிவா. 2 நாள் ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு ஓம் நமச்சிவாய். 1. ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு 2. ஓம் நமச்சிவாய். 2. ஓம் நமச்சிவாய். கூட ஒன்று டெய்லி வாங்குறாரு அவருக்கு. பிடிச்சிப்பார். 1 எத்தனை? 2. ஓம் நமச்சிவாய். வணக்கம் சார். நீங்கள் அப்படிங்களா? சரிங்க. நமச்சிவாய். ஒன்றுதான். ஒரே நிமிஷம். ஒரு ரசம் கொடுங்க. ரசம் 1. ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மனு கரோகரா. ஐயா, இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையின் சார்பாக அன்னதானம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும். ஓம் நமச்சிவாய். சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா. இன்னைக்கு அண்ணாமலையார் உண்ணாமலையின் சார்பாக அன்னதானம் சாப்பிடும். சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா. நமச்சிவாயம். நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சிவாய நம. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய் நம்ம. தாத்தா, இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும். தாத்தா, ஒரு குழம்பு போதுமா தாத்தா? சாம்பார். ஓம் நமச்சிவாய் நம்ம. அண்ணாமலையார் கரோகரா. என்ன தாத்தா? சாம்பாரா? சிவாய நம்ம. இருக்கு. மாங்காய், பூண்டு இல்லை. சாப்பிடுங்க. பத்திரம். போயிட்டாங்க. ஏன் 1 போதுமா? சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையார் கரோகரா. என்னாச்சு? பிடிப்பா பிரபு, வா. என்னாச்சு சாமி? சாமி, அந்த இரும்பு தான் கொடுப்பா. இந்த சின்ன சாவி தாங்காதேப்பா. தரேன் இருப்பா. என்னப்பா சாப்பாடு வாங்க வந்தாரு 2ன்னாரு சாமி. அது கொஞ்ச நேரம் அப்படிதான் இருக்கும். சரி, டாக்டர்கிட்ட அப்படியே கூப்பிட்றது. சாமி,
தண்ணி கொடுத்தேன். இல்லை இல்லை அவருக்கு இன்னும் இதுவாக இல்லை. ஒன்றும் இல்லை தம்பி, தண்ணி போடணும். ஒன்றும் இல்லை தண்ணி குடிக்கிறீங்களா? நமஸ்காரம். இந்தாங்க குடுங்க ஒன்றும் இல்லை இல்லை கொடுக்கலாமா கொடுக்கூடாதா தெரியல. ஒன்றும் இல்லை. ஓம் நமச்சிவாய் நமக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. சாமி இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபிட்ஸ் வருது. உங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? மயக்கம் வந்துருச்சு. சாப்பாடு கேட்டீங்க, மயக்கம் வந்துருச்சு. சாவி கொடுத்து கொஞ்ச நேரம் உட்கார வச்சுக்கிறோம். ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிக்கிறேன். வந்தவொடனே ஊசி போட்டு வந்துடுறீங்களா போயிட்டு? சரி, பயப்படாதீங்க, ஒன்றும் கிடையாது. ஒரு ஊசி போட்டாங்கன்னா சரியாயிடும். நிக்கல. ஆமாம் ஆமாம், சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. சாப்பிட்டு சாமி, ஊசி போடுறதுக்கு அப்ப சரியா வந்து சாப்பிடு. சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும், கொஞ்ச நேரம். ஏன்னா அங்க போனா ஊசி போடுவாங்க. நீ அங்க இருக்கிறத சொல்லு, எனக்கு உடம்பு முடியலங்க, எனக்கு வெடிப்பு மாரி வருதுன்னு சொல்லு. அதான் இது மாதிரி வந்திருக்கா உங்களுக்கு? இந்த மாதிரி முன்னாடி வந்துக்குதா? இல்லை உங்களுக்கு தெரியல, ஆனால் வந்திருக்கோம். ஒரு சாப்பாடு வேணும்னு கேட்டீங்க, உடனே அப்படியே நாக்க கட்சின்னு அப்படியே கத்துறீங்க. உங்களுக்கு என்ன லைட்டாக மயக்கம் வர மாதிரி உட்காந்துங்க. எங்கே இருக்கிறீங்களோ அங்கே நேரில் உட்காந்துங்க. ரொம்ப தூரம் போகாதீங்க வெயில். அதான் இவர் ரமணாஸ்வரத்தன் இருப்பார் எப்பயுமே. சாப்பாடு எதுவும் சாப்பிடலையா? இல்லை என்ன? அது சாப்பாடு கொடுத்துட்டேன். ஒன்று ரெண்டா சாமி? ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை மனுக்கு அரோகரா. வந்து கேட்டார் கரெக்டாக. இவர் எப்பயுமே ரமணாஸ்வரத்தாண்ட தான் இருப்பார். அங்கே தானே இருப்பேன். ஓம் சக்தி கோலாண்டு இருப்பேன். சரி, மாத்திரைலாம் எதுவும் சாப்பிடலீங்களா? இல்லை அவருக்கு தெரியல போல இதுமே வர்றது. ஒன்றாவதுண்ணா, பயப்படாதீங்க. சரி, அதுதான். சரிண்ணா, பார்த்துன்னு போகிறீங்களா? சரி, ஓகே வரேன் சாமி. சரி. ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை மனுக்கு அரோகரா. இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம், சாமி பேரில் அன்னதானம். சந்தோஷமாக சாப்பிடுங்க. பாட்டிமா வாங்க பாட்டிமா. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கும். சரி. நம்ம பார்வதி கதையாரகர மகா தேவா தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி, அண்ணாமலையை மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலை போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பரியால் அனாய் போற்றி, காவாய் கடை கடலை போற்றி, கைலை மலையானையே போற்றி போற்றி. ஓம் அண்ணாமலையார் கரு நல்லா இருக்கணுமா? எல்லாரும் நல்லா இருக்கும். சரிங்க, தரேன் இருங்க. தாத்தா இல்லை பத்திரமா போயிட்டோங்க. சாப்பிடுங்க அங்கதான் உட்காந்து வேற யாரும் உட்காந்துட்டாங்களா? அப்படியா? ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை மனுக்கு அரோகரா. ஐயா, இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை சார்பாக அன்னதானம். உண்ணாமலை அன்னதானம் கொடுத்து எல்லாருக்கும் நம்ப சாமி செல்வ சிறப்போடு நோய் நோய் இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருக்கணும். அண்ணாமலை மனசார வேண்டிக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். யூடியூப் பார்த்துக்கணும். நம்ப சாமி செல்வ சிறப்போடு நோய் நோய் இல்லாமல் சந்தோஷமா ஓகோன்னு இருக்கணும். மனசார வேண்டிக்கிறோம். ஓம் நம சிவாய நம சிவாய நம. சாமி உங்களுக்கு ரெண்டா? என்ன குழம்பு சொல்லி? முள்ளங்கி சாம்பார், லெமன் சாதம். முள்ளங்கி சாம்பார் ஒன்று போதுமா? ஊறுகாய் வேண்டாம், ஊறுகாய் வச்சு நீங்களே நாளைக்கு வைக்கிறேன். சிவாய நம நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. வேணாமா? சரி, உங்களுக்கு ஒன்றா? ஐயா வாங்க ஐயா, சந்தோஷமா சாப்பிடுங்க. எங்கே வருது? எமலிங்க. ஓம் நம்ம பாசாயின் வந்தோம். லட்டு கொடுத்துட்டீங்களா? அன்னைக்கே கொடுத்துட்டேன். சரி ஏன் எங்க ஐயா விட்டு தனியா பண்ணிக்கிறீங்க? இல்லை சும்மா பாக்கி சாமியாருக்கு மட்டும் தானே பாக்குறாரு. கல்யாணம் போய் அங்கே போய் எறும்பு சரி பார்த்து பத்திரமா இருங்க ஐயா. இனிப்பு நிறையா பிடிச்சிங்களா? கடிக்குது தானே, அதுதான் நிறுத்திட்டேன். எறும்பு நிஜமானமே எறும்பு. அதான் சொல்றேன். சரிங்க ஐயா, சாப்பிடுங்க. சந்தோஷம். ஐயா வாங்க ஐயா, வச்சேன். சிவாய நமச்சிவாய வாழ்க. ஐயா ஓம் நமச்சிவாய. போன தலைவரே வாங்க ஐயா, ஒன்றா ரெண்டு ஐயா. சரி, சாப்பிடுங்க. சாம்பார் ஒன்று, லெமன் சாதம். சிவாய நம. நல்லா இருக்கணும் ஐயா, அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க. யாருங்க ஐயா? நீங்கள் என்ன பார்த்தீங்க?
பார்த்தா என்ன சொல்கிறோம், போட்டு அடிச்சுக்கலாம். என்ன வருங்க ஐயா அவரு? ஆந்திரா. சரிங்க, பார்த்தா சொல்கிறோம். இதில் இருக்குது. ஓம் நமச்சிவாய், நமச்சிவாய், சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அரோகரா. நல்லா இருக்கும், அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். ஊருக்காங்க. சரிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய், அண்ணாமலையாருக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. எங்க ஐயா? ஐயா வாங்கி வைக்க சொன்னார். ஆள் இருந்தால் தான். சிவாய நம. ஊருக்கா உங்களுக்கு எத்தனை? ஓம் நமச்சிவாய், சிவாய நம. அண்ணாமலையாருக்கு அரோகரா, அரோகரா. தாத்தா சாம்பார் சாதம் வேணுமா லெமன் சாதம் வேணுமா? ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு ஐயா? லெமன் சாதம். லெமன் போதுங்களா? ஓம் நமச்சிவாய நம. லெமன் சாதம். நல்லா இருக்கீங்களா? நமச்சிவாய். உங்களுக்கு சாமி? ஓம் நமச்சிவாய், சிவாய நம. சாமி உங்களுக்கு? ரெண்டு. நமச்சிவாய். அதான் இமயமலைன்னு சொன்னீங்களே ஐயாட்ட பவர். ஐயா வாங்க ஐயா. ஒரு பத்திரம் பார்த்துங்க, ரொம்ப தூரத்துல வந்துக்கிறார். சாமி உங்களுக்கு எத்தனை? 2. சிவாய நமக, சிவாய நமக. சாமி உங்களுக்கு 2. இன்னைக்கு முள்ளங்கி சாம்பார் லெமன் சாதம். ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிடுங்க. அவர் வரும்போது கொடுத்துருவாரு. சிவாய நமக, சிவாய நமக, நமச்சிவாய வாழ்க. எலும்பு சாதம் சாப்பிட மாட்டேன். சரி சரி சரியாடுண்ணே. நான் உங்களுக்கு சரியாடு. ஐயா நான் எத்தனை? 2. சிவாய நமக, சிவாய நமக. சாப்பிடுங்க. நமச்சிவாய். கேரளத்து சாமியும் எத்தனை? ஒடுங்க 2 3 2. வெள்ளை சாப்பாடு மட்டும் தானே நல்லது. வெள்ளை சாப்பாடு 1 வரும், 1 லெமன் சாதம் வரும். நமச்சிவாய், நமச்சிவாய். ஊருக்கு எப்போ போகிறீங்க? போக மாட்டீங்க? மழை நிறைய வந்தாமே, பார்த்துட்டு வர்றது போய். இன்னைக்கு லெமன் சாதம் வேணுமா சாம்பார் சாதம் வேணுமா? லெமன் லெமன் தான். சூப்பராக இருக்குது. சாம்பார் தான் அப்பப்போ சாப்பிட்றோம். அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பாரு. எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளுக்கு. சரி தாத்தா சாப்பிடு. சரி. இவர் அந்த ஊர் தான், திருச்செந்தூர். சிவாய நமக, சிவாய நமக. ஓம் நமச்சிவாய். எல்லாரும் மாலை போட்டு உங்க ஊருக்கு போறாங்க. நீங்க போறீங்களா கூட? போகணுமே. சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. ஏன் தனியா இருக்கிறீங்க இன்னைக்கு? சரி. அதை வந்துட்டார். சரி. 1 2 சாமி? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சைக்கிள் பயணத்திலே இருக்கிறீங்க. 2 1? சாம்பார் சாதம். சிவாய நமக, நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க ஐயா. பத்திரா போயிட்டாங்க. சரி. ஒரே ஒரு வெள்ளை சாதம் போதுமா? வேஸ்ட் பண்ணாத. அதான் ஒன்று வேணாம். இது எப்போ சாப்பிடுவா? ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுவேன். 1/2 மணி நேரம். முள்ளங்கி சாம்பார். முள்ளங்கி சாம்பாரா? ஊருக்கா நாட்டுக்கா? உனக்கு வைக்கலையா? நாட்டுக்கா வைக்கலையா? இதான் குழப்பிட்டி என்ன? நான் கேட்காத. சிவாய நம, சிவாய நம. நீ ஊருக்கா சாப்பிட்டியா தாத்தா? ஊருக்கா நமச்சிவாய. நீ தான் 1 காமிச்சா? சிவாய நம. சாப்பிடுங்க. நமச்சிவாய். போயிட்டான். ராகவேந்திரா மாதிரியே இருக்கார். போயிட்டு வா தாத்தா, நானும் வெயிட் பண்ணுறேன்.
தரேன் ஐயா தரேன் ஐயா. சிவாய நமக நமச்சிவாய நமச்சிவாய. சாமி உங்களுக்கு எங்கேயுமே சாப்பிடலையா? வேஸ்ட் பண்ணாதீங்க. சிவாய நம நமச்சிவாய வாழ்க. போயிட்டு சாப்பிடுங்க. வாங்க வாங்க, அதான் சொன்னாங்க நிற்கிறேன்னு வாங்க. ஐயா எத்தனை ஐயா? 2 கொடு. அண்ணாமலையார் கரோகரா. ஐயா உங்களுக்கு சாம்பாரா லெமனா? சாம்பார் சாம்பார். நமச்சிவாயம். 2 சாப்பாடு கொடு. அங்கே எவ்வளோ பொம்பளைங்க உட்காந்து ஊர் பொம்பளைங்க ஒடியாந்துரும். அதுதான் இங்கே வர சொல்லிட்டு வந்தேன். நமச்சிவாயம். ஊருக்கு அந்த கொடு. தாத்தா லெமன் சார் வேணுமா என்ன? லெமன் வேணாம், சாம்பார் போதும். சாமியாருங்களுக்குமா முன்னாடி தராங்க பாருங்க. சிவாய நம்ம சாப்பிடுங்க. 2மே வேண்டும். முள்ளங்கி சாம்பார் 2 கொடுத்துரு. 2 வெள்ளை வராதே, வெள்ளை கம்மியாகுது தாத்தா. ஒரு லெமன் வாங்கிக்கோ, கலந்து சாப்பிடாதான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நமச்சி அளவோட அதான் குரு புருஸ்லி விடையாங்க சாமி. சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா அரோகரா. மெயினா என்ன 1 லெமனா சாம்பாரா? லெமன் வேணாம், சாம்பார். சரி. சிவாய நமக நமச்சிவாய. இன்னொன்று என்ன சிவாய நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கும். உங்களுக்கு சாமி நமச்சிவாய். ஐயா வாங்க ஐயா. எங்கே ரொம்ப நாளாக காணோம்? ஊருக்கு போயிருந்தீங்களா? இல்லை, இப்போ இங்கே தான் தருவேன். சரி சரி. எங்கப்பா ஊருக்கு? எத்தனை ஐயா? சரி. ஓம் நமச்சிவாய நம சிவாய நம. வாங்க வாங்க சாமி வாங்க. எங்க சாமி ஆளே காணா? ஊருக்கு போனீங்களா? ஊருக்கு போயிட்டு வந்தேன் ஐயா. என்ன ஊரு? 2ஆ? வண்டி வாங்கிட்டு இருக்கிறீங்களா? ஊர்ல வண்டியில வந்துட்டீங்களா? ஒருத்தர்கிட்ட ஒரு கறி காமிச்சாரு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். உங்களுக்கு சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. வாணா வாணா வாணா. சிவாய நமக்கு நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க, பார்த்துப்பாங்க. ஐயா ஊருக்கு மட்டும் ஒன்று கொடுங்க ஐயா. குத்துட்டுனே எக்ஸ்ட்ரா வேணுமா? சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பார்த்து வேணா பார்த்து வேணா. நீங்கள் உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. எத்தனை சாமி உங்களுக்கு? சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா அரோகரா. உங்களுக்கு சாமி நீங்கள் சாப்பிடலையா? ரசம் இல்லை, சாம்பார் லெமன் சாதம். நமச்சிவாய. அண்ணா நீ லெமன் வாங்கிக்கணா. சிவாய நமக சிவாய நமக. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வா தாத்தா. சாப்பாடு வேண்டாம். சாதா சாப்பாடு லெமன் மட்டுமா? லெமன் மட்டும் கொடுக்கும். சரி. சிவாய நமக. உங்களுக்கு ஐயா? லெமனே 2 குத்துட்டா? வெள்ளை சாதமும். ரசம் இல்லை, சாம்பார். சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. அண்ணாமலையார் கரோகரா அரோகரா. சாப்பிடு ஐயா. நமச்சி ஐயா. சிவாய நமக. நல்லா இருக்கணும் ஐயா, நல்லா இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். சாப்பிடு ஐயா. உங்களுக்கு எத்தனை? எனக்கு 2 லெமன் வந்து. உங்களுக்கு 2 லெமனா? இல்லை, அவருக்கு 2 லெமன். இல்லை உங்களுக்கு என்ன வேணும் சாமி? ஐயா வாங்க வாங்க. நமச்சிவாய நமக்கு. அவர் வரட்டும். உங்களுக்கு சாமி லெமன். சிவாய நமக்கு. நமச்சிவாய வாழ்க. உங்களுக்கு ஐயா 2ஆ? நமச்சிவாய நமக. ஒருத்தர் வேற ஒருத்தரையும் காணல. அதான் இருக்காங்களே. சொல்லுங்க சாமி. குத்துறீங்களா? குத்துறேன். வந்துடுவாங்களா? இல்லை வருவாங்களான்ற. சரி வரட்டும்.
ஐயா ஊருக்கு வேணுமா சிவாயம். சரி, ரொம்ப டயர்ட், நடக்க முடியல என்னால். நான் நேற்று அதை யாரோ ஒருத்தர் வாங்கி போனாங்க நீங்களா? மேலே இருக்காங்கன்னு. வெளியூர் அவங்களா? இங்கே தங்கிட்டாங்களா? கிளம்பிடுவாங்களா? டெம்பரவரி இல்லை 2 மாதம் ஆச்சுல. சாம்பார் சாதமா லெமன் சாதமா சாமி? அதான் ஓம் நமச்சிவாய். உங்களுக்கு சாமி? அண்ணாமலையாருக்கு அரோகரா சாமி. சாப்பிடுங்க. வாங்க ஐயா. ஒரு ஆப்பிள் ஓனர் இல்லையா, அவரே இங்கே 1 வருஷம் சுத்தினவர். அப்படியா? அவர் சுயசரியத்தில் எழுதியிருக்காரு. அதுதான் அவருக்கு ஒரு ஐடியா வரும். தனிமையாக இருக்கும்போது நிறைய சிந்தனைங்க வரும் பொழுது. இங்கே தனிமையாக இங்கே இருந்தாலே பொதுவாக ஒரு நம்மளோட குழப்பம்லாம் நீங்கள் தெளிவாயிடும். அதே தான். சரி சாமி சாப்பிடுங்க. சரி. சிவாய நம சிவாய நம. அண்ணா எப்படி நகர? சரி சாமி சரி சாமி. சந்தோஷம் சாமி. நமச்சிவாய். அம்மா வீட்டில் எடுத்துட்டேன் கூழ். சூப்பர்ண்ணா, வெயிலுக்கு நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. சாம்பார் சாதம் லெமன் சாதமாப்பா? லெமன் சாதம் சார். நமச்சிவாய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணா வரண்ணா. சரி சரி, இதோ அண்ணா வராரு பாருங்க. இதோ வந்துட்டார். சாம்பாரா லெமனா? இந்த லெமன் சாம்பார் தான் டெய்லி சாப்பிட்றீங்க. லெமன் சாப்பிடு. நமச்சிவாய். அக்காக்கு வீடு கட்டி முடிச்சோன்னு சொல்லு. சொல்றவா. சரி. எனக்கு என்ன கொடுப்பேன் கிரகத்துக்கு? நீ தான் கொடுப்ப? நான் கொடுக்குறேன். சரி. வெள்ளை சாதமா? வெள்ளை சாதம் வேணாம். லெமன் சாதம் கொடுக்கட்டுமா? 2 இன்னொருத்தர் யாருமா? 2 பேர் எடுத்துக்கலாம். ஊருக்கு வேணாம், தண்ணி மட்டும். சரி. சிவாய் நமக்கு. ஓ நமச்சிவாய். அவருக்கு ஒன்று கொடுத்துருங்க. நமச்சிவாய். சாப்பிட. பால் குண்டா எல்லாம் வாங்கித்தரனே. வாங்க. சரிங்க. உனக்கு நல்லது தானே, புண்ணியம் தானே அது. கோட் நமஸ்காரம் அதை செய்யணும் நீ. சரி கட்டி முடி சீக்கிரம். அது ஒரு நாள் காட்டுவா, நம்ம வை காட்டுவா. அதுதான் உழவாத விட மாட்டான். சரி. நான் மயில காட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அந்த நம்ம வை காட்டு விடுவாரு. காட்டுவாங்க. பத்திரமா இருங்க. நான் வரேண்ணா. சரி. சாமி நாங்கள் எங்கேயும் போட்டுக்கிறோம். சரிக்கா. எங்கேயும் இல்லை, எங்கேயும் போகிறதில்ல. முடிவே பண்ணிட்டீங்களா? முடிவே பண்ணிட்டேன். எல்லாருமே அதே முடிவே எடுத்துட்டீங்க. கிரிவல போல காலிலேருந்து அதான் பேச்சு. நானும் எங்கேயும் போகிறதில்ல. எங்கேயும் போகிறது. சாப்பிடு. தாத்தா சாம்பார் சாதம் வேணுமா லெமன் சாதம் வேணுமா? ஐயா சாமியார் கொடுக்குறேன். நீங்கள் யாரு? ஓம் நமச்சிவாய். யாத்திரைக்கு வந்துக்கிறீங்களா? சிவாய நம்ம போய் சாப்பிடுங்க. வாங்க ஐயா. நமச்சிவாய். 1 2 ஐயா. சரி. சரி. சிவாய நமச்சிவாய். சாப்பிடுங்க ஐயா. வாங்க ஐயா. அண்ணாமலை சிவாய நம்ம. எத்தனை ஐயா? 2 சாமி. ஓம் நமச்சிவாய். கிரிவல போய் வந்துட்டீங்களா? சரி சார். தாத்தா வாங்க. சாப்பிடுங்க சாமி. வண்டி இந்த பக்கமா சத்தம் போட்டாங்களா? சத்தம் போட்டாங்க. சாமி சாப்பாடு. நமச்சிவாய் தாத்தா. ஐயா உங்களுக்கு எத்தனை? சிவாய நம்ம. உங்களுக்கு ஐயா? அவருக்கு எத்தனை? கலவை சாதமே குத்துட்டா? லெமனே குத்துட்டா? சரி சாமி. உங்களுக்கு 2 தானே? ஓம் நமச்சிவாய். சிவாய நம்ம. நமச்சிவாய வாழ்க. அது கொடுத்துருங்க ஐயா. சாமி உங்களுக்கு 2. சிவாய நம்ம. நமச்சிவாய். சரி. முள்ளங்கி சாம்பார். சிவாய நம்ம. ஊருக்கு வேணுமா? சரி இருக்கா. உங்களுக்கு ஐயா? ஊருக்கா சாப்பிடுங்களா? இந்த ஊருக்கு நாற்பங்க இருங்க. கொட்டி பாரு. ஏங்க நீங்கள் கேட்டதே இல்லையே. நாற்பங்க பச்சை. சிவாய நம்ம. சாப்பிடுங்க. உடையப்பா. ஐயா என்ன சாப்பிட்டுக்குதா?
ஃபுல்லாக சாப்பிட்டுறாரா? அப்போ கொஞ்சமாக போடுறோம். அப்படியா? வர செம்பா விட செம்பா குட்டி விட. அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. மணி வாங்க வாங்க. இந்தா இந்தா செம்பா இந்தா. ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறியாமே. அதிகமாக சாப்பிட்டுக்கிறாரா? ஓஹோ, எறும்பா சாப்பிடும். சாப்பிட்டு சரிங்க ஐயா, வரேன் ஐயா. ஒன்றுமே வரலையா? ஐயோ, எல்லா பக்கமும் ஓம் நமச்சிவாய. உங்களுக்கு சிவாய நம. எத்தனை? அம்மாவுக்கு ஒரு ஆளுக்கு 2 சொல்லுண்ண. ஒரே செட்டு போதுமா? சரி. நமச்சிவாய சிவாய நம. போதுமாமா? ஒயிட் ரைஸ் சாப்பிடலாம். யாருமா? நமச்சிவாய. அப்புறம் ஏமா உயிராதுக்கு தான் பாத்தியா? அதெல்லாம் பேச மாட்டேதானா? தண்ணி இல்ல, வீட்டுக்கு போனாலும் போக மாட்டேங்குதுமா. அவங்க கிட்ட போலையா? ஃபோன் பண்ணியா? சரி, நான் நம்ம கிட்ட ஒரு பையன் சொல்றேன். பேச்சு மட்டும் எடுத்து பேசுறான். வரேன்றா, காலையில் வரேன்றா, காலையில் 10 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன். நம்ம தம்பி ஒருத்தங்கிறான், ஃபோன் பண்ணி சொல்றேன் இப்பவே. ரொம்ப புதுசாக வராங்க. அது வேலைக்கு ஆகாது பாஜி. பாட்டிமா கொஞ்சம் காத்தோட்டமா விடுமாமா. பாவம். என்ன எப்படி வைக்கிறதுனா? ஒரு கல்லு தூக்கி வச்சிருங்க. இந்த வந்துட்டேண்ணா. நம்ம பாட்டி சாப்பாடு கொடுப்போம்ல, ரொம்ப சீரியஸ் ஆகுதுப்பா. கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லுப்பா. சுவிட்ச் ஆஃப் பண்ண வருதா? இங்கே யாரோ ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிறாங்க. ரொம்ப முடியாமல் கிடக்குதுப்பா. கண் முஞ்சே திறந்து பார்க்க மாட்டேங்குது. கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு மட்டும் தகவல் மட்டும் சொல்லிடாம்பா. ஓகேப்பா வந்து கூட்டின்னு போக சொல்லிட்டு பாப்பா. சரிப்பா. வர வச்சோம். கூட யாருன்னா வந்தாதான். ஆமா, கூட யாருன்னா இருக்கணுமா? அட்டன் இருக்கணுமா? வராங்க, அவங்க சொந்தக்காரர் வந்துருவாங்க. 1/2 மணி நேரத்தில். தம்பி ஃபோன் பண்ணிக்கிறான், வந்துருவாங்க. பேத்திக்கு 100 வந்து பணத்தை வாங்கி போனால அதான் திறந்தே விட்டுருமா. பாவம், காத்தோட்டமா இருக்கட்டுமா. நான் என்ன துணி பூரா நேற்றுலாம் காய வச்சு போட்டு ஒரு புண்ணியம் செய்ய. பாவம், என்னதான் கேள்வி கேட்கறாங்க. பக்கத்துல இருக்கிறதா நான் போன் தான் பண்ண முடியும். ஆமா, மாறி செல்லுந்து 4 வாட்டி பண்ணிட்டேன். வந்துருவாங்க. நம்ம தம்பி கால் பண்ண உடனே வந்துருவாங்க. யார் பண்ணாலும் அவங்க வரமாட்டாங்கப்பா. இல்லை, அவங்க தெரிஞ்சவங்க தான், சொந்தக்கார தான் வருவாங்க. ஒரு கல் மட்டும் வச்சு விட்டுருமா பாவம். அந்த பக்கம் கொஞ்சம் காற்று ஓட்டத்துக்கு வச்சுடு. இந்த வர அண்ணா இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் நாளை கொண்டு போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டர் தானே? ரிட்டைர்மெண்ட் ஆஃபீஸர் போலீஸ்காரங்க. ஆமாம், ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க காலையில் நடப்பாங்க. அவங்கள கொண்டு போய் சொல்லு, இல்லைன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அது வேற மாதிரி. இல்லை, இப்போ நம்ம தம்பி ஒருத்தன் ஃபோன் பண்ணுவான். அவங்க சொந்தக்காரங்க வந்து கூட்டின்னு போயிடுவாங்க. ஆமாம், பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணிட்டேன். நம்ம சாப்பாடு கொடுக்க ஒரு தம்பி வரான்ல, அவங்க சொந்தக்காரர் தான். காலையில் ரொம்ப இதாக அதான் புரியுது. வருஷம் வந்துடுவோம். அது காலையிலே சார் பேசுவார் நினைச்சேன். சரி வருவார்ல சார் அப்படின்னு. இல்லை, அவங்க சொந்தக்கார ஃபோன் பண்ணி வந்து வரேன்றாங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாங்க. பாருங்க எப்படிக்கிறாங்க. 5 நாள் அடிக்கிறேன். அதான் 5 நாள் வரன்ற வரல. இந்த பாட்டி கொஞ்சம் வீம்பா இருந்துச்சு. நான் இங்கே தான் போவேன். புரிஞ்சுக்கணும் வயசான காலத்தில். எங்களுக்கு அவங்க 108 பண்ணணும். 108 கொண்டு இப்போ வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. கூட ஒரு ஆள் வேணும். சேர்த்து உடனேக்கும் இந்த கூட போதுன்றாங்க. நாங்கள் பார்த்துக்குறோம். சேர்த்து உடனே அதுதான், ஒரு ஆள் வேணும், கண்டிப்பாக வேணும். அது உண்மைதான். அது மருந்து மாத்திரை வாங்கி யாராவது குளுக்கோஸ் போட்டால் பிடிச்சிக்க, கை பிடிக்க. வரேண்ணா. அதாம்மா, சரிம்மா, சொல்லிக்கிறேன். வரட்டும், பார்க்கலாம். பாட்டி
விடு அப்படியே காற்று ஓட்ட மாதிரி இருக்கட்டும். என்ன பண்ணுறது, வீட்டுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. பாத்தியா நகை போய்த்தானே எவ்வளோ காசு வாங்கி வச்சுருந்து நான் என் கையிலே அவர் பேரண்ட்ட இப்போ 5 நாள் ஆகுது. என்கிட்ட 3000 ரூபாய் கொடுத்து வச்சுருந்துச்சி. நான் கேட்டேன், நான் தாம்மா வாங்கி போனேன், ஆயா கொடுத்துருச்சு அப்படின்னா வாங்கி வச்சுருந்து நான் வச்சுருந்து வச்சு தானே கொடுத்தேன். அதான் சரிம்மா, சரி பார்த்துக்கு பக்கத்தில் வரைக்கும் நான் ஆள் வர வரைக்கும் இந்த காயத்தெல்லாம் பூரா எடுத்து காய வச்சேன். விடு, உனக்கு ஒரு புண்ணியம் தான், விடு. வந்துருவாங்க, ஆள் வந்துருவாங்க, கவலைப்படாத. இதெல்லாம் காய வச்சு போச்சு விட்டேன். ஆம்பளை வர வச்சாக்கா கூட ஆள் இருந்தால் தான் கூட்டின்னு போவாங்க. என் காசு 500 ரூபாய் செலவாகிறாரு, உங்க பேரன் கொடுக்கல. ஆம்பளை நான் ஏற்றி அனுப்பி பாத்ரூம் போகிறதுக்கு மாத்திரை வாங்கி வச்சு ஒரு சாமியாருக்கு 200 ரூபாய் கொடுத்து நான் அனுப்பிச்சேன். இன்னும் அந்த காசு கூட கொடுக்கல. சரி போ, சரி விடு. நம்ம பேர பிள்ளைக்கு தருமம், நம்ம பிள்ளை அதுதான் நான் சொல்கிறேன். பண்ணு கூட கொஞ்சம் பார்த்துக்க, வந்துருவாங்க, ஆள் வர வரைக்கும் பார்த்துக்க. நம்ம பேர பிள்ளைக்கு தருமம் நான். சரிம்மா. शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल मेन अहमे निனைப்பவரகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருப்போம் அருணாச்சல अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अहं पुहं दीप्तुम् अहगुहै शिरय अमर्वितदन् कोल् अरुणाचल अखिलं पडितिडुम् अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल इप्पडि तप्पुनैये निनैपित्ताय इनियारिडुवार अरुणाचल ஈங்கிடும் அன்னை பெரிதருள் துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுளத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழைத்திப்போர் என்னை தலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல ஏன் இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல ஐம்புல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவாரும் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவ தேவதா அருணாச்சலா காந்தம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குற்றமுற்றருக்கெனை குணமாய் பணித்தாள் குரு குருவாய் ஒளி அருணாச்சலா கூர்வாள் கண்ணிய கொடுமையை படாத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா நெஞ்சியும் நஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிலை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேடு புகழை கேடு செய்யாத அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கையினி தனியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொள அருள் அருணாச்சலா ஒளியை தடியரை கொல்லுனை கட்டி கொண்டெங்கன் வாழே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா குணத்தோய் குறியாய் என்னை கொள குறையன் செய்தேன் அருணாச்சலா கௌதமர் போற்றும் கருணை மாமலையே கடை கணி தாழ்வாய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா சகலமும் விழுங்கும் கதிரொளியின மன ஜல ஜமல தீடருணாச்சலா சாபாடுன்னை சாந்துணவாயான் சாந்தமன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல
Yes.